அதுக்கடுத்து உள்ள வரிகளான அந்த 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றிக்கு அடுத்து உள்ள வரிகளை இனி வரும் கூடிய வாரங்களில் சிந்திக்க பெருமானின் பெருங்கருணை கூட்டி அமைந்த காரணத்தினால் இன்றைய தினம் நம்ம அதிலிருந்து துவங்க போகிறோம். திருவாசகம் முதல் 51 பதியங்களையும் முதல்லே ஏற்கனவே ஒரு 5 வருடங்களாக பயணம் செஞ்சு அதை நிறைவு செய்தோம். பெருமானின் திருக்குறிப்பு மீண்டும் அதை சிவபுராணத்திலிருந்து துவங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்தினால திரும்பவும் அதை ஆரம்பித்து சிவபுராணத்தினுடைய முதல் வரி நமச்சிவாய வாழ்க என்பதில் ஆரம்பித்து போற்றி வரை முடிச்சிருக்கிறோம். சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அதுவரை முடித்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய அனுபவங்கள், புதிய புரிதல்கள், புதிய தெளிவுகள் பெருமானின் பெருங்கருணையோடு திருவாசகத்தின் மூலமாகவும் மணிவாசக பெருமான் ஞான குருவாக இங்கே நின்று அவர் நமக்கு அறிவுறுத்துகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் பெருமான் சூக்குமமாக கொண்டு வந்து நம்மில் சேர்த்து அதை இங்கே இருக்கக்கூடிய எல்லா செவிகளுக்கும் சென்று சேரும்படி இறைவன் என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வழியமைத்து வைத்ததனால் எந்தெந்த உயிர்கள் அதை கேட்பதற்குரிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறதோ அந்த உயிர்கள் தவறாது இங்கே அமர்ந்து அந்த வார்த்தைகள், அந்த தேனமுத வார்த்தைகளை சுவைக்கின்ற அந்த பக்குவத்தையும் அந்த பயனையும் அடைகிறது என்பது திண்ணம். ஒரு வாரமாக 2 வாரமாகவே இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வாரமும் நம்ம சிந்திக்கும் பொழுதெல்லாம் நிறைய முறை நம்ம போட்டியும் சொல்லியிருக்காரு. கூட்டமே வரலை 4 பேர் தான் வராங்க, 5 பேர் தான் வராங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் மூலமாக அந்த வார்த்தையை காது கொண்டு ஒன்று போட்டி சொல்லுவார். ஏன்னா நம்ம செந்திலையா இவங்க வரல அவங்க வரலன்னா யோசிக்காதீங்க, அது இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, நீங்கள் அப்படியே தொடர்ந்து போங்க அப்படின்வாரு. எனக்குமே ஒரு 2-3 முறை அந்த சிந்தனை வந்தது. என்ன இது, ஏன்னா நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம், பேசுவதோடு மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் நம்ம அப்படியே கொண்டு போய் ஒரு இணையதளத்துலேயும் போடுறோம். ஆனால் பெருசாக யாருமே அதை பார்க்க மாட்டாங்களே, பெருசாக யாருமே அதை கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி 1 நாள் 2 நாள் எனக்குமே அந்த சிந்தனை வருது. அந்த சிந்தனை வரும்பொழுதெல்லாம் யாருக்கிட்டையாவது ஃபோன் வந்துடும். வந்துட்டு இல்லை அப்படி யோசிக்காதீங்க அப்படின்னு நம்ம அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களா அதை சொல்லுவாங்க. அதில் ஒரு நாளும் அதை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த வாரமெல்லாம் திடீர்னு வந்த யோசனைகளில் வார்த்தைகளில் வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தை தான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவருடைய பொன்மொழிகளில் சொல்லியிருப்பார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கடையை ஆரம்பிச்சாச்சு, வியாபாரம் ஆகலை வரலை அப்படின்னு. பெருமான் அந்த வரிகளை நாம் சிந்திக்கும் பொழுது பெருமான் நமக்குள் இருந்து உணர்த்தியது என்ன அப்படின்னா, கடை விரித்தேன் கொள்வாரில்லை, அதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை, அவ்வளோதான். அதை பற்றி கவலை உனக்கு தேவையில்லை. நான் எங்கே விதைக்க சொன்னனோ அங்கே விதைச்சிட்டு அது விளைஞ்சிட்டு தான் இருக்கு. அதை அறுவடை செய்பவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உன் கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் அத்தனை பேருன்றத உன் கண்ணுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் அது எத்தனை உயிர்கள் இதை அனுபவிக்குதுன்றது என்னுடைய கணக்கு. அந்த கணக்கை பற்றி உனக்கு கவலை கிடையாது. ஏன் இத்தனை பேர் தான் வராங்க, இத்தனை பேர் தான் உட்கார்றாங்க, இத்தனை பேர் தான் பேசுகிறாங்க, இத்தனை பேர் தான் இதை கேட்குறாங்க, கேட்குறவங்கள இத்தனை பேர் தான் நல்லா கேட்குறாங்க, இதில் இத்தனை பேர் தூங்கிடுறாங்க அப்படின்றத வச்சு வருத்தம் தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, பெருமான் செவிமடுத்து எந்தெந்த உயிர்களை எல்லாம் அதற்கு செப்பனிட்டு அவன் கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறானோ அந்த உயிர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும் என்பது நமக்கு ரொம்ப ஊர்ஜிதமாகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தது போல, என்னதான் அது பொதுத்தளத்திலே போட்டாலும் கூட அந்த பொதுத்தளத்திலே இன்னார்கள் தான் கேட்கணுன்றது இறைவன் தீர்மானிப்பதனால தான் அது ரொம்ப அளவோடு அங்கே நின்றுட்டு. இல்லைன்னா அது ஏதோ ஒரு விளம்பரத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு கவர்ச்சிக்காக ஏதாவது ஒன்று சொல்லி போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பல பேர் அதை பார்ப்பாங்க. அதை ஒரு ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்த்து சொல்றோம்னு வச்சுங்க, இதை செஞ்சீங்கன்னா இது கிடைக்குங்க அப்படின்ற ஒரு டைட்டிலோட போட்டு அப்படி சொன்னோம்னா அதை ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க, ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. ஆனா இறைவன் எதிர்பார்ப்பது அது அல்ல. இறைவன் நமக்கு கொடுத்த பணி அது அல்ல. இறைவன் நமக்கு கொடுத்த பணி என்னன்னு நான் உணர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எப்படி
ஓதினும் உணர்வீர் உண்மையின் பொருளெனும் ஒரு வாசகத்தை திருவாசகத்தைன்னு சொல்லணும். என்னன்னா, இந்த திருவாசகத்தை ஓதும் பொழுது உண்மைக்கு ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அது திருவாசகம்தான். உண்மைக்கு உண்மை எல்லா வார்த்தைக்கும் ஒரு ஒரு பொருள் தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது அப்படின்னா, அந்த தமிழ் வார்த்தைக்கு நம்ம பொருள் தேடுவோம். ரொம்ப பழமையான வார்த்தையாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? இது என்னமோ சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்னது? அப்படின்ட்டு நயனம் அப்படின்னா என்னது? அப்படின்றத போய் தேடுவோம். அப்படி எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் உண்டு. இப்படி தமிழை பத்தி தெரியாதவங்க உண்மை அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அப்படின்னு பொருள் தேடுவாங்க. தமிழ் தெரிந்தவர்களே இந்த இடத்துல அவர் உண்மைன்னு எதை சொல்ல வராரு அப்படின்னும் போது அதற்குரிய உண்மைன்னா என்ன பொருள் அப்படின்றத பார்ப்பாங்க. அது உண்மை என்ற பொருள், அந்த உண்மை என்ற வார்த்தைக்கு பொருள் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாசகம் அப்படின்ற வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு எழுத்துக்காகவோ, ஓமைக்காகவோ, எதுகை மோனைக்காகவோ, இல்லை ஒரு கவிநயத்துக்காகவோ போட்டதாக இருக்க முடியாது. இறைவன் உதிர்த்த வார்த்தைகள் அப்படின் பொழுது அந்த உண்மைக்கு பொருள் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா திருவாசகம். திருவாசகத்துக்குள்ள வந்து திருவாசகத்தை தொட்டுட்டீங்க அப்படின்னா, திருவாசகம் நம்மை தொட்டு விட்டது என்றால் அப்பதான் நமக்கு என்னன்னு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இறைவனோடு உறவாடுவதும் உரையாடுவதும் பழகி கொள்ள வேண்டும் அப்படின்றது நமக்கு புரியும். அப்ப இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பும் இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்வது என்பதற்கு திருவாசகம் ஒரு எளிய வழி. ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே சென்று சேர்வது போல, எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்வது போல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிதா கொண்டு வந்து சேர்க்குது. அப்பேற்பட்ட அந்த திருவாசகம் வந்து யார் காதுகள்ல போய் சேரணும், எத்தனை பேர் கேட்கணும், தெரியாம இல்லை. இன்னும் நம்ம ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இங்க கடந்து இங்க வந்து உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, இறைவனுக்கு தெரியாது இல்லை. அங்கேயே ஏதாவது ஒரு ஆலயங்கள் நடுவில் நிறுத்தி எப்ப இங்க உட்காந்து பேசுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு மூல காரணம் கடவுள் எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கொண்டு வந்து ஒரு முறை பேசினா பத்தாது, இன்னொரு முறையும் பேசு அப்படின்ற மாதிரி அவன் உள்ளிருந்து உணர்த்துகிறான். அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு 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 உண்மை சம்பவத்தை இறைவன் இங்க உறக்க சொல்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அம்மா சொன்னது போல அம்மா வந்து இங்க உட்காரும்போதே சொன்னாங்க, ஏன்னா இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது. அம்மா சொல்றாங்க அதெல்லாம். அப்படி கேட்கும் பொழுதுதான் எனக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி எல்லாரும் வாயிலிருந்து வரும் பொழுது இறைவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, சரி சரின்னு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே போறாரு, தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஒன்றும் இல்லை, சென்ற வருடம் நம்ம ஆரம்பித்த சிவபுராணத்துக்கும் இந்த வருடம் நம்ம ஆரம்பித்த சிவபுராணத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நம்ம பேசும் பொழுது நான் அதை ஓட்டி பார்க்குறேன். போன வருஷம் எப்படி பேசியிருக்கோம், இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே இந்த வருஷம் இறைவன் நம்மளை வைத்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம இங்கே ஆரம்பிக்கும் போது, இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது, 2வது முறையாக ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், ஏதோ ஒரு 10% 20% வந்து நம்ம இந்த 5 வருஷத்துல கற்றுக்கிட்டு இருப்போம். இறைவன் நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு. இப்ப திரும்ப ஏன் அதை பேசணும், திரும்ப ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னா, அந்த 10 20 ஆக்கிறதுக்கோ அல்லது 20 40 ஆக்கிறதுக்கோ இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காரு, மெருகேற்ற போறாரு அப்படின்றது தான். அப்படித்தான் அம்மா வந்து இன்னைக்கு காலையில அந்த போற்றியை பத்தி சொல்லும் பொழுது, சென்ற வாரம் நீங்க போற்றி பேசிட்டு போயிருந்தீங்க. அந்த போற்றி வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. போன வருஷம் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்கன்னு உறுதியா சொல்றாங்க அவங்க. போன வாட்டி இந்த மாதிரி பேசுனீங்களான்னு கேட்கல. ஒரு பொருளை சுவைச்சிட்டு அதனுடைய விளக்கத்தை கொடுத்தா அதனுடைய சுவை எப்படி இருக்குன்றது சொல்லும்போதே அதனுடைய வார்த்தைகள் வரும். கண்டிப்பா சுவைக்காமலே சொன்னோம்னா அதனுடைய பொருள் வேற மாதிரி இருக்கும். அது சுவைக்காம சொன்னது இது சுவைச்சு சொல்றது. கண்டிப்பா. அதனால அவங்க வந்து அவ்வளவு உறுதியா கேட்கறாங்க. நீங்க வந்து போன வருடம் வந்து இப்படி பேசியிருக்க மாட்டீங்க, வேற மாதிரி பேசுனீங்களா அப்படின்னு. ஆமாங்க. அப்படியா? 3வது பதிகத்துல இருந்தா வந்தீங்க. ஆனா சிவபுராணம் போன வருடம்லாம் போன வாட்டி பேசும்போதுல இவ்வளவு டெப்தா போகல. ஏன்னா அப்ப ஆரம்பிச்சது வந்து நம்ம வந்து அப்பதான் ஆரம்பிச்சோம் சிவபுராணம். எனக்கு தெரிஞ்சு நீயும் வரலையா? ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு போற்றி வரைக்கும் கூட முடிச்சிருக்கலாம். ஒரு நாள்ல போற்றி வரைக்கும் கூட போயிருக்கோம். ஏன்னா இவ்வளவு விளக்கம், இவ்வளவு நிதானமாக ஒரு வார்த்தையாக நம்ம உள்ள போய் பெருமான் நமக்கு அது உள்ளிருந்து உணர்த்தி அந்த 8 குணங்களோடு அந்த 8 போற்றியை பொருத்துவதற்கும் 5 வெல்களோட நம்மளுடைய அந்த 5 பூதங்களையும் 5 புலன்களையும் பொருத்துவதற்கும் 6 வாழ்கையோடு 6 வகை சமயங்களையும் 6 வாழ்கையும் பொருத்துவதற்கும் அந்த வாழ்கைக்கு என்ன மாதிரியான பொருள் அப்படின்றதெல்லாம் வந்து இறைவன் இங்க உள்ளிருந்து இந்த இந்த அத்தியாயத்துல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால பெருமானாக இதை அமைத்து கொடுக்கறதாக தான் நான் உணர்றேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி முடித்து இன்றைய தினம் நம்ம ஆரம்பிக்க போற வரி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முதல்ல 6 வாழ்க சொல்லி முடிக்கிறார். சுருக்கமா நம்ம பேசிடலாம். 6 வாழ்க ஏற்கனவே சொன்னது குறிப்பிட்டது போல, வாழ்க என்பதனுடைய பொருள், பெருமானே உன்னை உணர்ந்தேன், இந்த உணர்வோடு நான் என்ன ஆகணும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதே உணர்வோடு நான் வாழ வேண்டும். அதற்கு என்னோடு உன்னுடைய பிராணம் எப்பொழுதும் இருக்கும். அதை இருக்கிறது என்பதை எனக்கு உணரக்கூடிய அறிவை மட்டும் கொடு அப்படின்றது தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க. வெல்க அப்படின்பது என்னன்னா, பெருமானே என் வினையின் காரணமாக நான் ஒருவேளை அதிலிருந்து விலகி செல்ல நேரிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு விதத்துல நான் அதை மறந்தாலோ அல்லது நீ என்னிடம் இருந்து அதை மறைத்தாலோ என் வினையை வென்று மீண்டும் அது என் கண்களுக்கு தெரிகிறவாறு, அது என் அறிவுக்கு எட்டுகின்றவாறு நீ என்னை வென்றுவிட வேண்டும். எல்லாருடைய போராட்டமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 புலனை வென்றது தான். 5 புலனை வென்று விட்டால் இறைவனை உணரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இறைவனோடு நம்மளால உறவாட முடியும் 5 புலனை வென்று விட்டால். 5 புலனை வெல்வது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அப்ப மாணிக்க வாசக பெருமான் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த 6 வாழ்க 6 வாழ்க சொல்லிட்டு, இந்த 6 வாழ்கையில பெருமானே நான் எத்தனை பிறவிகள் நான் எங்க போய் எப்படி எந்தெந்த மதத்துல எப்படி பிறந்தாலும் சரி சாமி, நான் உன்னை நினையாது அந்த பிறப்பை கடத்தல் கூடாது அப்படின்றத முதல் யாசகமாக வச்சிடுறாரு. இரண்டாவது, அப்படி ஒருவேளை என் வினையின் காரணமாக நான் பாதை வழுவி சென்றாலும் பெருமானே என்னை தடுத்தாட்கொண்டு என் 5 புலன்களை அடக்கி ஒடுக்கி நீ என்ன பண்ணணும், எப்படி பஞ்சபூத சக்தியை உனக்குள்ள ஒடுக்கி வச்சிருக்கியோ அது போல இந்த 5 புலன் கொண்ட அழிவை நோக்கியே செல்லுகின்ற இந்த அறிவிலியையும் நீ என்ன பண்ணிடணும், வென்று கொண்டே இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு 5 வெல்க சொல்லி முடிக்கிறார். 8 போற்றி என்பது 8 திசையிலும் இருப்பவன் நீ என்பதை உணர்ந்து 8 குணங்களுக்கு ஆளானவன் நீ. அவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா, 8 குணங்களுக்கு ஆளானவன். ஆனா மாணிக்க வாசக பெருமானே அவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல குணமிலி அப்படின்வார். என்ன சொல்றாரு, குணமிலி. குணமிலினா குணங்களே இல்லாதவனுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணமிலி. இப்ப நம்ம குணம் இருக்கவங்கள எப்படி சொல்லுவோம், கோகர் பாவரு, அவன் பொறாம பிடிச்சவன், அவன் ரொம்ப அன்பானவங்க, அவன் ரொம்ப தர்ம குணம் படைச்சவங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வகை பண்றோம் இல்லையா. அவன் குணத்தை வச்சு எதை வச்ச வகையற பண்றோம், நம்ம அவனோட குணங்களை வைத்து அவனோட நடவடிக்கைகள், அவன் நடவடிக்கை எதை பொறுத்து இருக்குன்னு அவனுடைய குணம் சார்ந்து இருக்கு. அந்த குணங்களை வச்சு நம்ம அவன் கோவக்காரன், அவன் ஏமாளி, அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாணிக்க வாசக பெருமான் வாய்மலர்ந்த திருவாசகத்துல சிவபெருமான் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணமிலி அப்படிங்கிறார். குணமிலி அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்கள் இல்லாதவன். அந்த குணங்கள் இல்லாதவன் சொல்லிட்டு 8 குணங்கள் எப்படிங்க 8 போற்றிக்கு சொல்லும். குணங்கள் இல்லாதவன் மாணிக்க வாசக பெருமான் சொல்லும் பொழுது இந்த 8 குணங்களை எப்படி 8 போற்றியோட பொறுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் 8 குணங்களை எட்டுகிறாரோ அவருக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணமிலி. ஏன் அப்படின்னா, இந்த குணம் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் யோகத்தை நோக்கிய குணங்களோ அது அத்தனையும் எதவாக போற்றப்படுகிறது, குணம். இந்த உயிர்கள் இந்த பிறப்பை கடப்பதற்கான குணமாக, இந்த பிறப்பில் உழல்வதற்கான குணமாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கோவக்காரரு, பைத்தியக்காரரு, ஏமாளி, ரொம்ப புத்திசாலி, திருட்டுத்தனம் முக்கியவன் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான குணங்கள். இந்த 8 குணங்கள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய 8 குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கும், அந்த 8 குணங்களும் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ஏதாவது ஒரு குணத்திலயாவது தன்னை பிரதானப்படுத்திக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குணம் இருக்குதா, நான் எனது அப்படின்றது போல மும்மலங்கள் பொருந்திய குணங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப அந்த 8 குணங்கள் எந்த உயிர்களுக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த உயிர்கள் எல்லாம் குணமிலி. அப்படி ஒருத்தர் யார் இருக்கான்னு கேட்டா சிவபெருமான். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணமிலி. இந்த 8 குணங்கள் இருந்தா நீங்க என்ன சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லவே முடியாது. அவருக்கு பேர் என்னது, குணமிலி. அந்த 8 குணங்களை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு வரியும் சென்ற வாரம் நம்ம பார்த்த பொழுது சொல்லி வைத்தது போல் மாணிக்க வாசக பெருமான் அதை என்ன நினைத்து அந்த வார்த்தைகளை உதிர்த்திருப்பார் என்பது தெரியாது. ஆனா ஒவ்வொரு குணமும் அந்த ஒவ்வொரு வரிக்கும் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி அப்படின்னா
ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு வரியும் அந்த 8 குணங்களோடு சால பொருந்தியது. இறைவனுடைய திருவருளோடு இங்கே அது பகிரப்பட்டது. அந்த 8 வரிகளையும் போற்றி போற்றி என்ற அந்த 8 வரிகளையும் நம்ம பார்த்தோம். அதாவது வாழ்கையை உணர்ந்து வெள்கையை உணர்ந்து போற்றி என்பது பெருமான் என்னை அவன் நினைவோடு வாழ்வதற்கு அவன் ஆசீர்வாதம் செய்து எப்பொழுதும் நான் அதிலிருந்து வழுவாமல் என்னை பாதுகாத்து என்னை வென்று கொண்டே இருந்தானே. ஆனால் பெருமானை போற்றுவதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. பெருமான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அப்படி போற்றினால்தான் இந்த 2 நிலையை நான் கடந்ததாக அர்த்தம். 2ம் எனக்கு கிடைத்ததாக அர்த்தம். போற்றி என்பது இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் சிவபெருமானை புகழ்ந்து பேசிட்டேங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் போற்றி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா நிலைகளிலும் இறைவன் என்ன நமக்கு தந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பெருமானே என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இதை கொடுத்ததற்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லணும். அதுதான் சென்ற வாரமும் சொல்லியிருந்தேன். வாழ்கைக்கும் போற்றிக்கும் வித்தியாசம் உண்டு. வாழ்கை என்பது வேற, போற்றி என்பது வேற. போற்றி என்பது பெருமானே நீ இதை எனக்கு செய்ததற்கான இதை எனக்கு கொடுத்ததற்காக நான் உனக்கு என்ன செய்கிறேன், நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததை நினைந்து உருகுவதற்கு பேர் போற்றி. பெருமானே எப்போதும் இது எனக்கு வேண்டுமையா, இப்பேற்பட்ட இதிலிருந்து என்னை வழுவாமல் காத்துக்கொள் அப்படின்றதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க. இப்படியே என்னை கொண்டு போ சாமி, இப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போன்றது வாழ்க. புரியுதுங்களா? அதுல இருந்து நம்ம வழுவாமல் போறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்க. இந்த 3த்தையும் இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த வாரங்கள்ல நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம அதை கவனிச்சு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பெருமான் என்ன பொருள் கொடுத்தாரோ அதை நம்ம சுவைத்தோம். இன்னைக்கு முதல் வரியாக சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. முதல் வரிய பார்ப்போம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நல்லா புரிஞ்சுக்குங்க. 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி பார்த்தோம். அது முடிந்தவண்ணே மாணிக்க வாசக பெருமான் முதலில் வாய் மலர்கின்ற அந்த வார்த்தைகள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்? 6 வாழ்கைக்கு நான் தகுதியுரியவனாக நான் மாறுவதற்கும் 5 வெல்கையை அனுபவிப்பதற்கு தகுதி உடையவனாக நான் மாறுவதற்கும் 8 போற்றியை உணர்வதற்கு நான் தகுதி உடையவனாக மாறுவதும் எப்பொழுது நிகழும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவன் என்ன பண்ணணும்? அவன் வந்து நிக்கணும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நல்லா யோசிக்கணும். சிவன் அவனை நான் ஒருபோதும் மறவாமல் என் சிந்தைக்குள்ளே நிற்க வைத்ததனால். அப்படி சொல்லல. சிவனை விடாது நான் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன், உள்ளேயே வச்சிருந்தேன். அந்தால வெளியவே விடலை. நான் அப்படியே பிடிச்சி உள்ளேயே வச்சுக்கிட்டு நான் தினந்தோறும் அவரை விடாம பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நல்லா புரிஞ்சுங்க. எங்க எந்த வார்த்தையை போடுறாருன்னு பார்க்கணும். சிவன் என்பதற்கு சென்ற வாரமே நம்ம பார்த்தோம். சிவன் அவன் முதல் சிவனுக்கு அடுத்ததே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ற வார்த்தை வருது. சிவன் அவன். அங்க சிவன் சொல்றாரு, அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லிடுறாரு, அவன் சொல்லிடுறாரு. என்னங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருக்கு. சிவனை போய் அவன் இவன் அப்படின்ற மாதிரி சிந்திக்க தோணுது இல்லையா? சிவன் என்பவன் சிறப்பு மிக்கவன். அவனை தவிர இந்த உலகத்தில் மற்றொரு தெய்வம் ஈடு இணையாக சிவனுக்கு ஈடு இணையாக கிடையவே கிடையாது. எல்லா தெய்வங்களுக்கும் பிரதானமானவன் சிவன். எல்லா தெய்வங்களுக்கும் படியளப்பவன் சிவன். எல்லா தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வங்களுக்குரிய செயல்களை செய்வதற்கு இடையறாது அருள் புரிபவன் சிவன். அதனாலதான் அவன் பேர் என்னன்னு சொன்னோம். போன வாரம் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னோம், ஈசன். ஈசன்னா ஈபவன், கொடுப்பவன் அப்படின்றது அர்த்தம். எல்லாருக்கும், நமக்கு மட்டும் இல்லை, அந்த மேல இருக்கக்கூடிய வானுலகர்களுக்கு மட்டும், விண்ணுலகத்தவருக்கு மட்டும் இல்லை, பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும், பூலோகம் அல்லாது எத்தனை உலகங்கள் இருக்கோ அத்தனை உலகங்களில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும்
இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பவன். அதனால அவன் பேர் என்னது அப்படின்னு கேட்டா ஈசன். அப்பேற்பட்ட ஈசன் சிறப்பு மிக்க அவனை சிவன் அவன் அப்படிங்கிறார். ஏன் அவன்ங்கிறாரு? சிவன்னு சொன்னவர் அவர்னு சொல்லாங்க. சிவன் அவர்கள் என் சிந்தையில் நின்ற அதனால் அப்படி சொல்லாங்க. சிவன் அவன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் என்பது ஏகன் அப்படின்ற சொல்லுக்கு இணையான சொல். ஏகன் அப்படின்னா ஏகன், ஏகன்னா ஒரே ஒருத்தன், அவனை தவிர வேற ஒருத்தன் கிடையாது. அவனோட என்ன பண்ணவே முடியாது. எப்ப நீங்க இப்ப ஒரே ஒரு பையன் நிக்கிறான், எத்தனை பேர் நிக்கிறான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஒருத்தன் நிக்கிறான், ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஒருவன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 50 பேர் நிக்கிறாங்க, என்ன சொல்லுவோம்? 50 பேர் நிக்கிறாங்க. அது நல்லா பாருங்க, 50 பேர் நிக்கிறாங்க. அங்க அந்த இன் வராது. 50 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு அந்த என்ன சொல்றது, ப்ளூரல்னு சொல்லுவாங்கல்ல, பன்மை தன்மை வந்துடும். என்ன வந்துடும்? பன்மை தன்மை வந்துடும். ஆனா ஒரே ஒருத்தர் நிற்கும் போது என்ன சொல்லுவோம்? அங்கதான் ஏன் ஒருத்தர் நிக்கிறான், அங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லுவோம். அவனை நம்ம என்ன சொல்றது இல்ல, ஒரு பையன் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அப்ப சிவன் அவன் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒருவனே சிவன், அவன் ஒருவனே சிவன், அவன் ஒருவனே எல்லாருக்கும் கொடுப்பவன், அவன் ஒருவனே எல்லாருக்கும் தெய்வமானவன். அப்ப அவன் என்பது அவச்சொல்லு கிடையாது. என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிவனை குறிக்கக்கூடிய உயர்தர சொல்லுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன். மாணிக்க வாசக பெருமானுக்கு தெரியாதா? ஐயா, திருப்பெருந்துறையில இப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தவர், இப்பேற்பட்ட அன்பை பொழிந்தவர், இப்பேற்பட்ட ஞானத்தை நம் மீது தெளித்தவரை போயிட்டு அவன் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாரா? சொல்ல வைத்தவன் சிவன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன் அப்படிங்கிறார். சிவன் அவன். ஏன் அப்படின்னா, அவனை தவிர வேற யாரும், நல்லா புரிஞ்சுக்குங்க, சிவன் அவன், அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவனை தவிர மற்ற யாருமே நீங்க அழைக்காம வரமாட்டாங்க. சிவனை தவிர மற்ற யாருமே நீங்க அழைக்காம உங்களை தேடி வரவே மாட்டாங்க. நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிடணும். உங்களை நீங்க யாராவது என் வீட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். இல்லைன்னா யோசிப்பாங்க இல்லையா, என்ன அவரே கூப்பிடலங்க, கூப்பிடாம நம்ம எப்படிங்க போறது? ஒரு திருமணம் நடக்குது, தெரிஞ்சவங்க திருமணமோ உறவினர்கள் திருமணமோ, கூப்பிடலன்னா நம்ம போக மாட்டோம் இல்லையா? கூப்பிட்டாதானே போக முடியும். அப்ப அந்த கூப்பிடணும் அப்படின்ற ஒரு 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 புள்ளியில நம்மள என்ன பண்ணிடுவோம்? நின்றுடுவோம். சிவனுக்கு அந்த புள்ளி கிடையாது. சிவனுக்கு என்ன கிடையாது? அதனாலதான் ஒருமையில சொல்றாரு, சிவன் அவன் அப்படிங்கிறார். சிவன் அவன். ஏன் அப்படின்னா, அவன் ஒருத்தன் தான். மற்ற தெய்வம்லாம் நீ போய் நின்று தேடி தேடி சாமி வா வா வான்னு கூப்பிட்டா வரும், வா வான்னு கூப்பிட்டா வரும், கூப்பிட்டா வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அழைக்காமலே வருபவன் இறைவன் ஈசன். அழைக்காமலே வருபவன் ஈசன். ஏன் அழைக்காமலே வரான்? எல்லாருக்குள்ளயும் அவன் இருக்கிறதுனால, அவன் உள்ளதான் இருக்கான் அப்படின்றத புரிந்து கொள்ளுகின்ற நிலை வரும் பொழுது அவன் உடனே நிற்கிறான். புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும் பொழுது என்னது? அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் யார் அப்படின்னு கேட்டா சிவன். அதனால சிவன் அவன் எங்க நிக்கணுமா? என் சிந்தையுள் நின்ற அதனால். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இதே சிவபுராணத்துல மாணிக்க வாசக பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எங்க இருக்காரு? நெஞ்சில இருக்காருன்னு சொல்றாரு. அவர் நெஞ்சில இருக்காரு அப்படின்றத எங்க இருந்து நான் உணரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தையிலிருந்து உணர வேண்டும். சிந்தையிலிருந்து உணர வேண்டும். அப்ப சிந்தையிலிருந்து நான் உணரணும் அப்படின்னா, யார் அதுக்குரிய விளக்கை தூண்ட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன். அவன் தூண்டினாதான் இங்க எரியும். அவன் தூண்டினாதான் அந்த அறிவு வேலை செய்யும். அது வரைக்கும் வேலை செய்யாது. அது வரைக்கும் நான் தான் கோயிலுக்கு போறேன், நான் தான் இறைவனுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படின்ற புத்தியோட தான் நம்ம சுத்திட்டு இருப்போம். அப்ப சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். எங்க நிக்கணும்? சிந்தையுள் நின்ற அதனால். யார் நிக்கணும்? அவன் நிக்கணும். அவன் நின்னாதான் திருவாசகம் பேச முடியும். அவன் நின்னாதான் திருவாசகம் கேட்க முடியும். அவன் நின்னாதான் திருவாசகம் பாட முடியும். அவன் நின்னாதான் சிவனமன் சொல்ல முடியும். அவன் நின்னாதான் சிவாலயங்கள் தெரிய முடியும்.
அவன் வந்து நின்னாதான் சிவன் நமக்குள்ளே இருக்கான்றது புரியும். அது வரைக்கும் புரியாது. அப்ப சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நல்லா புரிஞ்சுக்குங்க. காரணம் சொல்றாரு. எப்படி காரணம் சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, காரணம் எப்படி சொல்லுவோம்? ஏங்க இன்னைக்கு தாமதமா வந்துட்டீங்க, தாமதமா வந்துட்டீங்க, காரணம் என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, வர வழியில டிராஃபிக்குங்க, இந்த டோல்கேட்ல கதவு மூடிட்டு ரொம்ப நேரம் வண்டியை விடவே இல்லை, நின்றுட்டு இருந்தோம். அந்த காரணம் வந்து அதனாலதான் நான் தாமதமா வந்தேன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி மாணிக்க வாசக பெருமான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முற்படுறாரு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நல்லா புரிஞ்சுக்குங்க. என் சிந்தையுள் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சிந்தையில், என்னுடைய சிந்தையில் நின்ற அதனால், என்னுடைய சிந்தையில் நின்ற அதனால். ஏன் என் சிந்தையுள் நின்ற அதனால்னு சொல்றாரு? ஒவ்வொரு உயிரும் அப்படித்தான் சொல்லணும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். என்கிட்ட வந்து நிக்கணும். என்கிட்ட வந்து ஏன் சிந்தையில நின்னா உங்க சிந்தையில சிவன் வருவாரா, வந்துருவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க சிந்தையில யார் வரணும்? சிவன் வந்து நிக்கணும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சரி, அவன் வந்து நின்னதுனால என்னங்க நடந்தது? எதுக்குங்க நின்னான்? அந்த கேள்வி வருது இல்லையா? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் இங்க வந்து நின்னாத்தான் அவன் அருளால் அவன் தாளை வணங்க முடியும். இதுக்கு மேல யாரும் சட்டமா உண்மையை சொல்ல முடியாது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. எப்பங்க நான் அவனை வணங்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டா, அவனுடைய திருவடியை நான் எப்பொழுது வணங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அவன் அருள் தந்து அவன் திருவடியை அவன் வணங்க வைத்தான். அவன் திருவடியை அவன் வணங்க வைத்தான். பாருங்க, எந்த ஒரு இறையும் இப்பேற்பட்ட செயலை செய்வதில்லை. இறைவன் என்ன செய்கிறாரா, அந்த உயிர்கள் அதற்குரிய நிலையை வந்து அடையும் பொழுது, அந்த உயிர்கள் அந்த எல்லையை வந்து அடையும் பொழுது, ஒரு வண்டியில பிரயாணம் செய்கிறோம், ஒரு பேருந்துல கடைசி நிறுத்தம் வந்துருச்சு, உட்காந்துட்டே இருக்க முடியுமா? வண்டியில உட்காந்துட்டே இருந்தா என்ன பண்ணுவாரு? உள்ள இருக்கக்கூடிய நடத்துனரும் ஓட்டுநரும், ஐயா வந்துருச்சியா, நீங்க இதான் கடைசி, இந்த ஊர் தான் கடைசி ஊரு, இறங்கு, வண்டி இதுக்கப்புறம் நாங்கள் சுத்தம் பண்ணி அடுத்து திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு வண்டி எடுக்கணும், அதனால நீ இறங்குன்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், இந்த உயிர்களை பல பிறப்புகள் கொடுத்து வெவ்வேறு உருவங்கள் தாங்கி இந்த மண்ணில் பிறக்க வைத்து இறக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன், அந்த உயிர்களுக்கு உய்வுக்கான பாதையை வந்து சேரக்கூடிய நிலை வரும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன் அந்தந்த உயிர்களுடைய சிந்தனையில் வந்து நின்று அவன் அருளோடு அந்த உயிர்களை அவன் திருவடியை வணங்க வைப்பான். இதுதான் சிவபுராணத்துல மாணிக்க வாசக பெருமான் சொல்லக்கூடிய சூக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்கு காரணம், இதற்கு யாருங்க சாட்சி? இது எப்படிங்க நம்ம நம்புறது? அப்ப நாங்க கோயிலுக்குலாம் போக வேண்டாமா? இறைவனை வணங்க வேண்டாமா? அப்ப நாங்க செய்யறதுல வேண்டாத வேலையா? எந்த வேலையும் நீங்களாக செய்வதில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நான் தாங்க கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தாலும், உள்ளிருந்து உங்களை நடத்தி இங்க கொண்டு வந்து அமர வைத்திருக்கவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். அப்ப இறைவனுடைய இயக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நொடியையும் கடக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இறைவனுடைய இயக்கத்திற்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்குது. அப்ப சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னும் பொழுது, பெருமான் எப்பொழுது நான் அதற்குரிய நிலையை அடைகிறேனோ அந்த நிலை வரும் பொழுது அவன் திருவடியை வணங்க வைக்கிறான். எத்தனையோ உயிர்கள் ஆலயத்துக்கு வருது, எத்தனையோ உயிர்கள் சிவ வழிபாடுல கலந்துக்கிறாங்க, எத்தனையோ உயிர்கள் சிவநெறியில பயணிக்கிறாங்க. எல்லா உயிர்களுக்கும் அந்த முழுமையான அறிவும் முழுமையான ஞானமும் இருக்குதா, பெற்றவர்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தந்த உயிர்களுக்கு தான் தெரியும்
இறைவனுக்கும் அந்தந்த உயிர்களுக்குமானது. ஆனா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அவங்களுடைய இயல்புகளையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தேகமாகவும் கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். என்ன இது இவங்களே இப்படி இருக்காங்களே, இவங்க போய் இதை செய்யறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையான அந்த புரிதலை உணராதவர்கள் அந்த மாதிரி குணங்களை வெளிப்படுத்துவார்கள். அப்ப அந்த முழுமையான புரிதலை யார் பெறுகிறார்கள், எப்போது பெறுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உயிர்களுக்கெல்லாம் சிவன் அவனாக வந்து அவனுடைய உள்ளத்தில் புகுவான் அப்படின்றது தெரிய வருதோ, சிவன் அவன் என் சிந்தையில் நின்று. நம்ம எவ்வளவுதான் கட்டுப்பாடா இருந்தாலும் நம்மளை தடம் மாற்றி வழி நடத்துவது நம்மளுடைய அறிவு. நம்மளை தடம் மாற்றி வழி மாற்ற செய்வது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறிவு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருவோம். இல்ல இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், போப்பா இந்த இடத்துல எல்லாம் சாமி பார்த்துட்டு இருக்க போறாரா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடுறோம். ஏதோ ஒரு இது இல்ல, புறத்துக்கு அகப்படாம, சரியா, அகத்திலேயே ஒரு கெட்ட எண்ணம், புறத்துக்கு செய்யாம அகத்திலேயே ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சிருது, இல்லை ஒருத்தரை பத்தி தப்பா பேசிடுறது, இல்லை ஒருத்தர் அடைந்திருக்கக்கூடிய நிலையை நினைத்து பொறாமைப்படுவது, இப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள கொண்டு வந்துடுறோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வினையின் காரணமாக அப்பேற்பட்ட இயக்கங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆளாக மாறிவிடுகிறோம். அப்ப இது எப்பங்க மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன் என் சிந்தையில் நிற்க வேண்டும். அப்ப அந்த செயலுக்கெல்லாம் எனக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அறிவு. அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த அறிவுல தான் எது பொதிஞ்சு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வினை பதிஞ்சு இருக்கு. இந்த வினை அந்த அறிவுல பதிந்து இருக்கிறதுனால 5 புலன்களை இயக்குவது இந்த அறிவு. அந்த வினையின் காரணமாக நான் என்னென்ன காரியங்கள்லாம் நான் செய்ய வேண்டுமோ அந்த 5 புலன்களை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் இறைவன், அதை என்னை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறான். அப்படி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் அல்லாது அவன் தாளை வணங்குவதற்கு வேற வழியே இல்லை. எங்க போனா சாமி சிவத்தை பிடிக்கலாம், நீ எங்கேயும் போக வேண்டாம், உன்னை தேடி வருபவன் அவன். உன்னை தேடி வந்தாதான் சிவத்தை நீ பிடிக்க முடியும். உன்னை தேடி வந்தாதான் சிவத்தை நீ பிடிக்க முடியும். இல்லையே நான் தேடி தேடி போறேனே அப்படின்னா, நீ தேடி தேடி போறியேன்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்தவன் இறைவன் என்பதை புரிந்து கொள்ளல. நான் தாங்க ஓடுறேன், எல்லா கோயிலுக்கும் ஓடுறேங்க, அவன் என்னை பார்க்கறதே இல்லை. உன்னை ஓட வச்சதே இறைவன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டா இறைவன் எல்லா இடத்துலையும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அது தெரியாத வரைக்கும் இறைவனை எங்கெங்க போய் பார்க்கறது, எங்கெங்க பிடிக்க முடியும், எப்பங்க என்ன பார்ப்பாரு, அவர் பார்க்காத நேரமே இல்லை. நீங்க எத்தனை மணினாலும், எத்தனை வருடங்கள் இருந்தாலும், எத்தனை பிறவிகள் நம்ம கடந்து வந்தாலும் பெருமான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து நம்மை அவர் கண்டு கொண்டேதான் இருக்கிறார். அதனால நம்ம அதுக்குரிய சந்தேகம் நமக்கு தேவையில்லை. அதனால சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்ப பெருமானுடைய திருவடியை நான் வணங்க வேண்டுமே, ஆனால் சிவன் எங்க வந்து நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் சிந்தையில் வந்து நிற்க வேண்டும். அப்ப என் சிந்தையில் அவன் வந்து நிற்பதற்கு என்ன ஆகணும், ஒரு முக்கியமான ஆள் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம், அந்த வீடு என்னவா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க வந்தா அந்த நேரத்துல போயிட்டு அந்த வீடு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்தா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி நல்ல அழகு இல்லைன்னா, அவங்க உட்கார்றதுக்கு நல்ல ஒரு சேர் இல்லைன்னா ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவர் முக்கியமானவர் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், சுத்தம் பண்ணுவோம் இல்லையா. அப்படி பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வினைகள் நிறைந்த களத்தை, இந்த வினைகள் நிறைந்த இந்த சிந்தையை, இந்த அறிவை என்ன பண்றாராம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த வினையை கழித்து 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 அவன் வந்து அமர்வதற்குரிய இடமாக மாற்றி அதற்கப்புறம் தான் அங்க வந்து உட்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாரு, அங்க வந்து உட்கார்றாரு. ஒரு இடத்தை இப்ப நம்ம இங்க வந்து உட்காரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டோம், எல்லாம் சுத்தம் பண்ணி ஆலயத்துக்குள்ளேயே சுத்தம் பண்ணி தான் உட்காருவோம் நம்மலாம். அப்படி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, உட்காரோம். அப்படி பெருமான் என்ன பண்றாரு, இந்த உயிர் தம்மை உணர்வதற்குரிய பக்குவத்தை அடைவதற்குரிய நிலையை வந்துவிட்டது அப்படின்ற அந்த சுத்தம் இறைவனுடைய கண்களுக்கு தெரியும் பொழுது,
புலப்படும் பொழுது, எப்படி ஒரு சாப்பாடு எடுத்து நம்ம கையை பிடிச்சு பார்த்து ஓகேங்க இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்றோமோ, அந்த நிலை அடையும் பொழுது சிவன் அவன் அந்த உயிர்களின் சிந்தையில் வந்து நின்று அவன் அருளை நமக்கு தந்து அவன் தாளை வணங்குவதற்குரிய உயிராக மாற்றுகிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த அறிவு பெற்ற உயிர்கள் சிவன் அவன் வந்து சிந்தையில் நின்று அவன் அருளாலே அவனை வணங்க பெற்ற உயிர்கள் என்ன பண்ணாது? மீண்டும் பின்னோக்கி செல்லாது. மீண்டும் என்ன பண்ணாது? பின்னோக்கி செல்லாது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ன பண்ணணும்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. நல்லா புரிஞ்சுக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. எத்தனாவது வரி இது? எண்ணி சொல்லுங்க. 19வது வரி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. எத்தனாவது வரியில சொல்றாரு? 19. மொத்த சிவபுராணம் எத்தனை வரி? அப்போ சிவபுராணம்னா நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? 95 வரிகள் கொண்டது என்னது? சிவபுராணம். எத்தனாவது வரியில சொல்றாரு? 19வது வரியில சொல்றாரு. அப்ப சிவபுராணம் என்பது இந்த பதிகம் சிவபுராணம்னா இந்த பதிகம் தான் அப்படின்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிவபுராணம்னா இந்த பதிகத்தை தான் அவர் சொல்றாரு அப்படின்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ சிவபுராணம். சிவபுராணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே சொல்லாம நமச்சிவாயன்னு உட்காந்துருந்தாலே அதுக்கு பேர் சிவபுராணம். ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. அந்த பஞ்சாட்சரத்தை தவிர இந்த சிவலிங்க திருமேனியை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாலே அதுக்கு பேர் சிவபுராணம். நீ அதை சொல்லக்கூட தேவையில்லை. அமைதியா உட்காந்து உன் கண்களால அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்துட்டு இருந்தேன்னா அது ஒரு உணர்வை உனக்கு கொடுக்கும். அந்த உணர்வு தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம். வாய் நிறைய ஏதோ ஒரு பதிகத்தை பாடுற அதுதான் சிவபுராணம். வாய் நிறைய சிவனை போற்றி சொல்லிக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்க, அதுதான் சிவபுராணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது எப்படி சொல்லணுமா? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. ஏன் சிந்தை மகிழன்னு சொல்றாரு? அது என்ன? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. நல்லா புரிஞ்சுக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, அவரை கூட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க, முக்கியமான ஆளு, என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அவருக்கு என்ன பண்ணுவீங்க? அவருக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு, அவரு புகழ்ந்துட்டு, அவருக்கு மகிழ்ச்சி அடைகிறபடி அவர் என்னெல்லாம் விரும்புறாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு அழகா வார்த்தையை போடுறாரு பாருங்க. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. ஏன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை? அங்க ஒரு கேள்வி வருதுல, ஏன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை? சிவன் அவன் என் எங்க நின்னாரு? சிந்தையுள் நின்ற அதனால். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. எந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு? சிந்தையில வந்திருக்காருல்ல. அந்த சிந்தை மகிழும்படின்னா அங்க வந்தாச்சுன்னா அந்த சிந்தை யாருடையது? அவருடைய. அப்ப அவன் தான் அது. சிவனுடைய. சிவன் தான் என்னது? என் சிந்தை. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய திருவடியை அவன் அருளோடு வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்ல அந்த இடம், சிந்தை, அந்த அரியாசனம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மகிழும் அளவு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ. மகிழன்னா சந்தோஷம், ஆனந்தம், அதுல இருந்து விடுதலையே இல்லாம அங்க இருந்து வெளியவே வரக்கூடாது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிவபுராணம் தன்னை அப்படின்னா சிவன் அப்படி என்பது இறைவன், புராணம் என்பது அவனை பற்றியது. அவனை பற்றியதை நான் என்னங்க சொல்ல முடியும்? அதுதான் முதல்ல சிவபுராணம் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம். 95 வரியில சிவபுராணத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாதுன்ட்டு மாணிக்க வாசக பெருமானே கடைசி வரியில சொல்லிட்டு போயிட்டார். என்னது? சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு.
அப்படின்ட்டார். என்னது? சொல்லற்கு அறியான். 95 வரியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. 658 பாடல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 51 பதிகத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஏன் அவன் அப்படி சொல்ல முடியல அப்படின்னா, எல்லை இல்லாதவன் இறைவன். என்ன கிடையாது அவனுக்கு? ஆதியும் அந்தமும் கிடையாது. நான் ஒருவேளை அங்கிருந்து தாங்க ஆரம்பிச்சாரு, இங்க வந்து முடிச்சாருன்னு நினைச்சேன்னா, அதுக்கு எனக்கு தெரிந்த ஆதியும் அந்தமும், எனக்கு தெரியாத ஆதியும் அந்தமும் அவனுக்கு உண்டு. நான் அறியாத ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு அவனுக்கு. எனக்கு தெரியாதது ஆதியும் அந்தமும் அவனுக்கு இல்ல, எனக்கு தெரியாத ஆதியும் அந்தமும் அவனுக்கு இன்னும் நிறைய இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ப சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அப்ப எது மகிழ சொல்லணும்? சிந்தை மகிழும் அளவுக்கு என்ன சொல்லிட்டே இருக்கணும்? சிவபுராணத்தை சொல்லணும். சிவபுராணம்னா என்னதுங்க அப்படின்னா, இந்த 95 வரிகளா அப்படின்னா, இந்த 95 வரிகளும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த 95 வரிகள் மட்டுமல்ல, இந்த 95 வரிகளும் சிவபுராணம் தான். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 658 பாடல்களும் சிவனை பற்றிய புராணங்கள் தான். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 51 பதிகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சிவபுராணம் தான். இது அல்லாது நம்ம என்னெல்லாம் எப்படியெல்லாம் சிவனை உணர்கிறோமோ, எந்த வடிவத்திலெல்லாம் சிவத்தை பார்க்கிறோமோ, எந்த நேரத்துல என்னென்ன மாதிரிலாம் நமக்கு அவர் இறைவன் காட்சி தந்து நமக்கு உணர்த்துகிறாரோ அத்தனையும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம் தான். அப்ப சிவபுராணம் தன்னை அப்படின்னா சிவனல்லாது வேறு நினைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபுராணம். அதை தான் சொல்றாரு அவரு, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிவபுராணம் தன்னைன்னு என்ன அர்த்தம்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. தன்னை தன்னை சிவபுராணம் தன்னை. சிவபுராணம்னா தன்னைன்னா அத அந்த சிவபுராணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கல, சிவனை பத்தி பேசிட்டு இருக்கல, அந்த விஷயம். சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ரொம்ப நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி படிப்படியா வராரு. படிப்படியா வராரு. முதல் நடக்க வேண்டிய விஷயம் என்னது? பெருமான் வந்து என் சிந்தையில் நிற்கணும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே, இங்க வந்து நின்றுட்டானால என்ன அர்த்தம்? அவன் அருள் எனக்கு கிடைச்சிருச்சு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ, இந்த சிந்தை மகிழும் அளவுக்கு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதில் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எவ்வளவு நல்லா கவனிக்கணும். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது சொன்னதுதான், ஓதினும் உணர்வி உண்மையின் பொருளினும் ஒரு வாசகத்தை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தைகளை போட்டிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னு. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். எல்லா வினையும் ஒழிந்து விடும் அப்படின்னு எழுதினாரான்னு கேட்டா இல்லை, அப்படி பாடினாரான்னு கேட்டா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தைனா இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் பாருங்க திருப்பெருந்துறையில இறைவன் முன்னாடி, அந்த நொடி வரைக்கும் சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தை. இறைவன் எனக்கு புரிய வச்சாரு பாருங்க. 6 வாழ்க சொன்னாரா, 5 வெல்க சொல்ல வச்சாரா, 8 போற்றி சொல்ல வச்சாரா. இந்த 6, 5, 8 சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும். எப்ப இது நடக்கும் அப்படின்றதுக்கு விட இந்த 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி எப்ப எனக்கு விளங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தை வினை முழுதும் மோய, ஓய இல்ல மோய, மோ முந்தை வினை முழுதும் மோய அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? ஓய அப்படின்னா அது வேற. ஓயனா இதுக்கப்புறம் போகிறதுன்னு அர்த்தம், இதுக்கப்புறம் போக போறதுன்னு அர்த்தம். மோய அப்படின்னா போயிடுச்சுன்னு அர்த்தம், இறந்த காலம்னு அர்த்தம். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். எப்ப என்னால சிவபுராணம் சொல்ல முடியும்?
எப்ப என்னால சிவநாமம் சொல்ல முடியும்? எப்ப என்னால திருவாசகம் சொல்ல முடியும்? எப்ப என்னால திருவாசகம் கேட்க முடியும்? எப்ப என்னால திருவாசகம் பாட முடியும் அப்படின்னா, முந்தை வினை முழுதும் மோய. இதுக்கு முன்னாடி எனக்கு வினைகள் இருந்ததே. போன பிறவியில நான் கொஞ்சம் வச்சிருந்த வினை, இந்த பிறவில இதுவரைக்கும் செய்த வினை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிறவியில இதுவரைக்கும் செய்த வினைக்கு பேர் என்னதுன்னா முந்தை வினை. இதுவரைக்கும் செய்த வினைக்கு பேர் என்னது? எங்க இருந்து சொல்றாரு? திருப்பெருந்துறையில இருந்து சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். முந்தை வினை முழுதும் மோய. முழுதும் அப்படின்னா 1% கூட இல்லாமல், எஞ்சி இல்லாமல். எது? பழசெல்லாம். புதுசுன்னு அப்படியேதான் இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போறது அப்படி எனக்கு தெரியாத. இன்னைக்கு வரைக்கும் தெரியும், நாளைக்கு என்னன்றது தெரியாது. இப்ப நொடி வரைக்கும் தெரியும், அடுத்த நொடின்றது கிடையாது. அப்ப அது எப்படி என்னால சொல்ல முடிஞ்சதுன்றதுக்கு விடை முந்தை வினை முழுதும் ஓய. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, சிவநாமம் சொல்ல பழகிய உயிர்கள், சிவநாமம் சொல்ல பெற்ற உயிர்கள், சிவத்தை வணங்க பெற்ற உயிர்கள், திருவாசகத்தை புரிந்து கொண்ட உயிர்கள், திருவாசகத்தை தொட்ட உயிர்கள், திருவாசகத்தால் தொடப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் முந்தை வினை முழுதுமாக மோய்ந்து போனது என்பது சத்தியம். மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, நான் சொல்லல. யார் சொல்ல சொன்னா? சிவபெருமான் சொல்ல சொல்றாரு. என்ன நீரே, எப்ப நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு வாழ்கையில ஆரம்பிச்சு ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றின்னு சொல்றாங்களோ, சொல்ல வர்றாங்களோ, அதை சொல்ல துணிகிறார்களோ, சொல்வதற்குரிய பாக்கியத்தை பெறுகிறார்களோ, சொல்வதற்குரிய நிலையை அடைகிறார்களோ, அப்பொழுதே அவர்களுடைய முந்தை வினைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டன. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. ஏன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைன்னு சொல்லணும் அப்படின்னா, சிவன் அவன் எங்க உட்கார்ந்தான்? சிந்தையில உட்கார்ந்தான். அதனால சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அதுக்கு முன்னாடி சொன்னேன் என்னன்னு, பெருமான் ஒருத்தர் பெருமான் அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? முந்தை வினை முழுதும் மோய. பெருமான் என்ன பண்ணுவாரு? முந்தை வினையெல்லாம் தூக்கி அப்படி ஓரம் போட்டுட்டு அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த எஞ்சிய வினையின் அடிப்படையில் இந்த உயிர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைப்பார் இறைவன். இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கும் இதுக்கப்புறம் செய்ய போறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் நான் எப்படி செஞ்சிட்டு இருந்தேன்? நான் எனது மும்மலத்தோட தான் இருந்தேன். என்னது? ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணும் தெரியாம இது அத்தனையும் நான் தாயா செய்யறேன், எல்லாத்துக்கும் நான் தாயா பொறுப்புன்னு ஒவ்வொன்றுக்கும் கீழே என் பேரை போட்டுக்கிட்டேன் இல்லையா? இதை பாடினவன் நானு, எழுதினவன் நானு, பேசினவன் நானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்? எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இறைவனை புரிந்து கொள்ளாமல் இருந்த வரையில் நான் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை போட்டுக்கிட்டேன். அப்ப அது வரையில் எனக்கு என்ன ஆகல? முந்தை வினை கழிக்கப்படவில்லை என்பது அர்த்தம். இன்னும் வினையை நான் அப்படியே சுமந்துக்கிட்டே தான் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பெருமான் அந்த சிந்தையில் அமர்வதற்காக என்ன செய்தாராம்? முந்தை வினை முழுதும் மோய. முந்தை வினை முழுதும் மோய. அப்படியே தலைகீழ பார்க்கணும். அப்ப முதல் நிலை என்னது? முதல்ல முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எதை உரைப்பன் யான்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உரைப்பன் யான். எப்ப? முந்தை வினை முழுதும் மோய. முந்தை வினையெல்லாம் போயிடுச்சுன்னா தான் எப்படிடா நீ சொல்லுவ? எப்படி நீ சிவனை பத்தி பேச முடியும்? எப்படி சிவனை நீ துதிக்க முடியும்? எப்படி சிவத்தின் மீது அன்பு கொண்டு, சிவத்தின் மீது பக்தி கொண்டு நீ பிரயாணம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும்? முந்தை வினை முழுதும் போய. முதல்ல என்ன நடக்கணும்? பெருமான், என்னுடைய முந்தை வினையெல்லாம் போதண்டா, இதுக்கப்புறம் நீ சுமக்க வேண்டிய முந்தைய வினைகள் கிடையாது, முந்தைய வினைகள் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சையா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? என் சிந்தையில என்ன பண்ணணும்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவதற்கு என் சிந்தையில் நிற்க வேண்டும். அப்படி நின்னாதான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படிங்கிறார். என்ன வருத்தப்படுறாரு? யான் அப்படின்னா எப்ப என்னால சொல்ல முடியும்? எப்படி சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. போன வாரமா இதுதான் சொன்னேன். எவ்வளவு பெரிய நம்ம சாதனைகள் செய்தாலும் சரி, உலகத்துல எவனுமே செய்ய முடியாத காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டாலும் சரி,
என்னை வைத்து இறைவன் செய்தான் என்று சொன்னால்தான் அந்த காரியம் நிறைவு பெறும், அந்த காரியம் சத்தியம் வரும். அது இல்லாத வரைக்கும் அது என்னது, இன்னும் நீ தேரலை அப்படின்ட்டு அப்படி ஓரமாக தான் வச்சிருவார். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், இந்த உலகத்துக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த ஆணவத்தோடு நம்ம நிக்கிற வரைக்கும் நீ இன்னும் தேரலை அப்படின்ட்டு தான் உட்கார வைப்பாரு. அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் எந்த இடத்துல போடுறாரு பாருங்க, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஏன், எப்படி என்னால அதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, யான் எப்படி சொல்லுவேன் அதை, சிவபுராணத்தை சிவனை பற்றி நான் எப்படி புகழ்ந்து பேச முடியும் அப்படின்னு கேட்டா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் நின்னதனால யான் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எப்போ, அவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவன் நின்னு அவன் அருள் தந்து அவன் அருளாலே அவன் தாளை வணங்கியதால், அவன் அருளாலே அவன் தாளை வணங்கியதால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், இறைவன் எனக்கு கொடுத்த அறிவு எப்பேற்பட்ட அறிவு தெரியுமா, உட்கார வச்சு பாடி அப்படியே தீர்த்துட்டேங்க, அடிச்சு தீர்த்தேன். உட்காந்து நான் இதுக்கு இரவும் பகலும் நான் கடின உழைப்போடு எடுத்து நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இறைவன் விரும்புவாரா? யோசிச்சு பார்க்க. செய்கின்ற இமையளவு காரியமாக இருந்தாலும், இமயமலை அளவு காரியங்கள் நாம செய்திருந்தால், இறைவன் இந்த தூள உடம்பை வைத்து சூக்கமமாக இந்த தூள உடம்பில் அவனிருந்து வழி நடத்தி இப்பேற்பட்ட காரியத்தை அவன் செய்து முடித்தான் என்று சொல்வதில்தான் சத்தியம் நிறைந்திருக்கிறது. திருவாசகம் முழுக்க அந்த சத்தியத்தை தான் கொட்டி தீர்த்திருக்காரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, 4 வரியில சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். சிவபுராணம் சொன்னா எல்லாருக்கும் என்ன ஆயிடும், சிவபுராணம் சொன்னா வினை நம்மளை விட்டு ஓடிடும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எப்பனாலும் திருவாசகம் பாடினா வினை ஓடி போயிடும். சிவபுராணம், அதுலேயும் சிவபுராணத்திலேயே சாமி சொல்லியிருக்கிறதுனால சிவபுராணம் பாடினா வினை ஓடிடும். அப்படி இல்லை, வினை ஓடியதனால்தான் சிவபுராணத்தை தொட்டிருக்கிறோம். வினை ஓடியதனாலதான் சிவபுராணத்தை தொட்டிருக்கிறோம். அந்த பழவினையை இறைவன் ஓட வைத்து விட்டு இதுக்கப்புறம் நம்ம செய்யறதெல்லாம் இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுமோ அப்படி செய்ய வைக்கிறார் இறைவன். இத கொடுத்ததுக்கு அப்புறமும் மாறி போகின்ற உயிர்கள் ஏராளம். இதை கொடுத்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் புரிஞ்சு அதுதான். ஆமா, அதுதான். அது காரணம் என்னன்னா, எல்லா உயிர்களுக்குள்ளயும் இறைவன் நின்று அந்த முந்தை வினைகள் எல்லாம் அவன் மோய்த்து பிந்தை வினைய என்ன பண்றான், இந்த பிந்தை வினையை வைத்து இந்த உயிர் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றுக்கிறான். மாணிக்கவாசக பெருமானுக்கு அத்தனை துன்பங்களும் அத்தனை துயர்களும் இறைவன் ஆட்கொண்டதற்கு அப்புறம் தான் அந்த அதிகமாக வந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா கொடுத்ததுனாலதான் அங்க என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம் வந்தது. அப்படித்தான் சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முந்தை வினைகளை ஓய வைத்து விட்டு அடுத்து இருக்கக்கூடிய பிந்தை வினைகளுக்கு அவர் என்ன பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதை அமைத்து கொடுக்குறாரு. ஆனா இந்த முந்தை வினை அந்த முந்தை வினை ஓய்ந்ததனாலதான் இறைவனை நான் தொட்டேன் என்ற அறிவு வராத உயிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, என்னாலதான் இது ஆச்சு அப்படின்ற அறிவோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யை நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறது. மெய்யில் மெய்யோட நிழல் நின்று இருந்தாலும் உணர்றதில்லை. உணராம பொய்யை நோக்கி போகத்தை நோக்கியே அந்த யோகத்தில் போகம் தேடுவார்கள் சொன்னேன் இல்லையா, அதை நோக்கியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா எந்த உயிர்களுக்கெல்லாம் அது புரிந்ததோ, பெருமானே என் முந்தை வினை முன்னால் உன் திருவருளால் மோய பெற்றதனாலத்தான் சாமி என் வாயால இந்த சிவபுராணத்தை சொல்றேன், என் வாயால இந்த திருவாசகத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியுது, புரிஞ்சுக்கிட்ட உயிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அததான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்றாரு. என்னென்ன திருக்கழுக்குன்ற பதிகத்துல சொல்றாரு, இனிமேல் வருவதை நான் அறிந்தினேன், இனிமேல் வருவதை
ஏன் அவர் சொல்லலாம்ல? அவர் தான் அட்டமா சித்திகள்லாம் கிடைச்சது கொடுத்துட்டாங்களே. இதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது தெரியுமா? இப்பெல்லாம் சொல்லிடுறாங்கல்ல எல்லாரும். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அதாயிடுவேன், இதாயிடுவேன். சரியா? அடுத்து நான் அங்கதான் போய் உட்காருவேன், இங்கதான் போய் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் கணிச்சு சொல்றாங்க இல்லையா? அவர் சொல்லலாம் இல்லையா? அட்டமா சித்திகளை பெற்றவர், இறைவனை நேரில் பார்த்தவர், இறைவனோடு உரையாடியவர், இறைவனோடு உறவாடியவர். அவர் சொல்லலாம்ல, எனக்கு இத்தனை நாள் தான்யா, இதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இனிமேல் வருவதை நான் அறிந்தேன். இன்னொரு பிறவி இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்றாரு. இத்தனை இதுக்கப்புறம் பிறவிகள் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. யாரு? நேர்ல பார்த்து இறைவன் மற்றவர்களெல்லாம் அவர்களோட சேர்ந்து கூட்டு போனதை கண்ணால பார்த்த மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, இனிமேல் விளைவதை நான் அறிந்துள்ளேன் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? என்ன தெளிவோடு இருக்கணும்? பெருமானே இதை கொடுத்துட்டார், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதை செய்யறதுக்கு தான் நம்மளுடைய மும்மலங்கள் ஒத்துக்காது. அதை செய்யறதுக்கு தான் நம்மளுடைய மும்மலங்கள் அது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் வந்துடும். புரியுதுங்களா? அதனால அப்ப சொல்லும் பொழுது நம்ம புரிந்துக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, இந்த முந்தைய வினைகள் மோய்ந்ததனால்தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? சிந்தை மகிழ சிவபுராணத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். சிந்தை மகிழ திருவாசகத்தை பேச ஆரம்பித்தேன். சிந்தை மகிழ திருவாசகத்தை கேட்க ஆரம்பித்தேன். சிந்தை மகிழ திருவாசகத்தை பாட ஆரம்பித்தேன் என்பதை உணர வேண்டும். இந்த 4 வரிகள் அவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்துகிறது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் இவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான் அப்படின்னா முக்கண்ணன். நெற்றி, நுதல்னா நெற்றி. கண்ணுதலான் நெற்றியில் கண்களை உடையவன், நெற்றி கண்களை உடையவன், ஞான கண்களை உடையவன். நம்மள மாதிரி இந்த ஊனக்கண் கிடையாது அவர். அவருக்கு என்னது? ஞானக்கண்ணு தான். கண்ணுதலான் தன் கருணை, கண்ணுதலான் தன் கருணை, நெற்றிக்கண்ணை உடையவன் தன் கருணை. கருணையை தரக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா இறைவன். நம்ம கூட தாங்க ரொம்ப இரக்கத்தோட பார்க்குறோம், கருணையோட பார்க்குறோம். எவ்வளோ தூரம் பார்க்குறோம்? ஒரு எல்லை. அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் நம்ம கருணை காமிக்க முடியுதான்னு கேட்டால் இல்லை. நம்மளுடைய காலம், நம்மளுடைய சூழல், நம்மளுடைய வாழ்வியல் முறை அதற்கு அனுமதிப்பது கிடையாது. ஆனால் இறைவனுக்கு அப்படி கிடையாது. அதனால தான் என்ன சொல்றாரு? கருணைக்கு முன்னாடி கண்ணுதலான் அப்படிங்கிறார். கண்ணுதலான் அப்படின்னா என்னது? நம்மள மாதிரி இந்த 2 கண்ணை வச்சு பார்க்கறவன் இல்லையா இறைவன். 3வது கண்ணுன்னு ஒரு கண்ணு இருக்கு. அந்த 3வது கண்ணுல தான் என்ன 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 பார்க்கறாரு? நம்ம இந்த உயிர்களை எல்லாம் பார்க்கறாரு. அதனாலதான் அந்த 3வது கண்ணு இடது ஒரு புறமாகவும் வலது ஒரு புறமாகவும் பார்க்கணும் நம்ம கண்ணு இல்லையா? நம்ம கண்ணு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அவனுக்கு வேற, உனக்கு வேற. எனக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம். நான் செஞ்சா அது தப்பு கிடையாது, அவன் செஞ்சா அது தப்பு. நான் செய்யறதெல்லாம் குறைப்பா, நான் செய்யறதெல்லாம் யாரும் குறை கண்டுபிடிக்க கூடாது. ஆனா அவங்க செய்யறதுல நான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதான் பலமுறை இங்க பேசியிருக்கோம். என்ன வேணும் நமக்கு? முதல்ல திருவாசகை தொட்ட உயிர்களுக்கு என்ன அடிப்படை குணம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றம் உணர்கின்ற குணம் வேண்டும். குற்றம் உணர்கின்ற குணம். குற்றம் உணர்கின்ற குணம்னா யார் செய்யறது? எதிர உள்ளவன் செய்யறது குற்றம் உணர்கின்ற குணம் இருக்கக்கூடாது. அந்த குற்றத்தை நம்ம பார்க்கிறோம்னாலே நம்ம இன்னும் குற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். குற்றம் குற்றமாகவே இருக்கிறது என்றதை நம்ம பார்த்துட்டு இருக்க வரைக்கும் என்னன்னு அர்த்தம்? நம்ம இன்னும் குற்றம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம்னு அர்த்தம். அப்ப குற்றம் உணர்கின்ற குணம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் உணர வேண்டும். என்ன தப்புலாம் செய்யறோம்? என்னங்க தப்பு செய்யறோம்? எல்லாம் இறைவன் செயல் என்றதை மறந்துடும். எல்லாம் இறைவன் செயல் என்றதை மறந்துடும். அது ஒரே ஒரு விஷயம் இங்க எப்போதும் சிந்தையில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, யார் செய்யறதும் குற்றமாகவே தெரியாது. யார் செய்யறதும் குற்றமாகவே செய்யாது. குற்றம் உங்களால உணர முடிஞ்சது அப்படின்னா குறை காணாத குணத்தை பெறுவீர்கள். குறை காணாத குணத்தை பெறுவீர்கள். இந்த 2 தான் அடிப்படை. நமக்கு திருவாசகத்தை தொட வேண்டியது, திருவாசகத்தை புரிஞ்சுக்கணும், திருவாசகத்துக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னா அடிப்படையா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
குற்றம் காணா குணம் வேண்டும், குறை காணா மனம் வேண்டும். குறை காணாத குறை காணா குறை குறை இன்னொருத்தன் செய்யறத வந்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனா அப்படி இருப்போமா அப்படின்னு கேட்டா இல்லை. எப்படினாலும் நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் செய்யும் பொழுது என்னங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி நாம செய்யறத தட்டி விட்டுட்டு போயிடும். அதை விடுங்க, அது என்ன அப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லா உலக உயிர்களுடைய கண்களும் என்னத்தை பார்க்குது, புறக்கண்கள் எதை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் அவலங்களையும் மகிழ்ச்சியையும் தான் மாறி மாறி பார்த்து பார்த்து வேற வேற லேபிள் ஒட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். வேற வேற அதுக்கு தலைப்பு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா அப்படி அல்லாத ஒருத்தன் நம்மளை எப்படி பார்க்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் முதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேது. கண்ணுதலான் தன் கருணை. கண்ணுதலான் அப்படின்னா முக்கண்களை உடையவன். முக்கண்களை உடையவன் யார் அப்படின்னா சிவபெருமான். முக்கண்கள் எதற்கு? போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத புண்ணியன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத புண்ணியன் தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கண்ணு. 3 கண்கள். அவனுக்கு என்னெல்லாம் கிடையாது? போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புணர்வும் கிடையாது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அந்த முக்கண்ணன். அந்த கண்ணுதலான் தன் கருணை, அவனுடைய கருணையை, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. கண்காட்ட அப்படின்னா ஒரு பழங்கால அருங்காட்சியகம் ஒண்ணு இருக்கு. அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பழங்காலத்துல அவங்க உபயோகிச்ச பொருள்லாம் எப்பேற்பட்டது, எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றத என்ன பண்ணுவோம்? அங்க உள்ள போய் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். அப்ப பாக்குறதுக்கு அங்க என்ன பண்றாங்க? காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த நம்ம பாக்குறதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க? அதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. உள்ள புட்டி புட்டி வச்சிருந்தாங்கன்னா பார்க்க முடியுமா உங்களால? உள்ள போய் எல்லாத்தையுமே அது அந்த ராஜா பயன்படுத்தின வாளுங்க அப்படின்னு மேல ஒரு டைட்டில் மட்டும் எழுதிட்டு ஒரு பெரிய மரப்பட்டியில வச்சு பூட்டியிருந்தாங்கன்னா பார்க்க முடியுமா? அந்த காலத்து ஓலைச்சுவடிங்க, இதுதாங்க சிவபுராணம் எழுதின ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உள்ள பூட்டி வச்சா தெரியுமா? சிவபெருமான் என்ன பண்றாராம்? அவனுடைய கருணையை கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி. நம் கண்களுக்கு காட்ட, நம் கண்களுக்கு காட்ட. எப்போதுமே இந்த மாயையை மட்டுமே ரசித்து மாயையை மட்டுமே ருசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புறக்கண்கள், இந்த புறக்கண்களை கொஞ்ச நேரம் மூடி இது திறந்திருக்க வரைக்கும் நம்மளால எதை பார்க்க முடியாது? மெய்யை பார்க்கவே முடியாது. இந்த கண்கள் காண்கின்ற காட்சிகள் அத்தனையும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய். அப்ப எதை வச்சுங்க என்னால உண்மையை பார்க்க முடியும்? அகக்கண்ணை திறக்கிறான் இறைவன். தன் கண் காட்ட வந்தேதி. கண் காட்ட, என் அகக்கண் எங்க இருக்குன்றதை எனக்கு காண்பித்து அந்த அகக்கண்ணை திறந்து அவன் கருணையை அந்த அகக்கண்ணால் பார்க்க வைக்கிறான். 100 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க, பார்த்தங்க. எதை வச்சு பார்த்தீங்க? இந்த கண்ணை வச்சு பார்த்தீங்க. அதே வாயி இன்னொருத்தன் 10,000 பேருக்கு அன்னதானம் போடும்போது பெரிய ஆளுங்க அவர் 1000 பேருக்கு தான் 100 பேருக்கு தான் போட்டாரு. அவர் எத்தனை பேருக்கு போட்டாரு? 10,000 பேருக்கு போட்டாரு. அதே வாயி என்ன பண்ணும்? இன்னொரு 1,00,000 பேருக்கு ஒருத்தன் போட்டுன்னு இருந்தா அவரு பெரிய ஆளுங்க. 1,00,000. இவராவது அன்னைக்கு வெறும்னே சாம்பார் சாதம் தான் போட்டாரு. அவரு 6 வகை பதார்த்தங்களோட அள்ளி வீசினாருங்க அப்படின்னு. ஏன் காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் எது பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகக்கண். நல்லா புரிஞ்சுக்கீங்க. புறக்கண். இந்த அகக்கண் அந்த விஷயத்த பார்த்ததுன்னு வச்சுங்களேன், 10 பேருக்கு போட்டானே அவனையும் தெய்வமா பார்ப்பான். 1,00,000 பேருக்கு போட்டான் பார்த்தீங்களா? ஏன் அங்க எது நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கொடுத்த அந்த மனம், அந்த பண்பு. அவன் எதை நினைத்து கொடுத்தான்? 10 பேர் கொடுத்தாலும் அவங்க கையில இருந்த 100 ரூபாயில 90 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அவங்க கையில 1 கோடி ரூபாய் இருக்கு, அதுல 5 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டான். அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரே செயல் தான். அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அகக்கண்ணால நீங்க பார்க்கும் பொழுதுதான் இகழ்ச்சியும் கிடையாது. அவன் செய்ததும் ஒண்ணு, இவன் செய்ததும் ஒண்ணு. அவ்வளவுதான். அப்படி பார்க்கும். எப்ப? அகக்கண்ணால நீங்க பார்த்தீங்கனாலதான். அப்ப பெருமான் என்ன பண்றாராம்? அவனுடைய கருணையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேர்ல வந்து நின்று நம்ம முன்னாடி திருச்சூலத்தோட வந்து நின்று இன்னையா வேணும்,
கமலக்கண்ணா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா அவ்வளோதான். சரி கண்ணில் பார்த்தேன் அவ்வளோதான். புரியுதா? எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்பேன். இல்லை வேணாண்ணா எனக்கு ஒன்றும் சாமி இப்படியே உட்கார வச்சு திருவாசகத்தை கொடுத்து ஓரமாக உட்கார வைப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். என்னது இது? என்னுடைய புறக்கண்ணால பார்த்தேன் அப்படின்னா. அகக்கண்ணால பார்த்தேன் அப்படின்னா 5 புலன்களும் என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடுங்கும். அவன் கேட்கும் பொழுது எதுவுமே என்ன ஆகாது, செயல்படாது. அவன் முன்னாடி பார்க்கும் பொழுது அவனுடைய கருணை, பெருமான் என்னையும் மதித்து என் முன்னே காட்சி தந்து வந்தது நான் தாயான்னு சொல்லிட்டு நிற்கிறாரா, வந்தது நான் தான் சொல்ல. இந்த 2 கண்ணால பார்க்க முடியாம அந்த அகக்கண்ணால பார்க்கும் பொழுதுதான் அந்த உணர்வு வரும். புரியுதுங்களா? அததான் அவர் சொல்றாரு, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. எந்த கருணை? எதை கருணைன்னு சொல்றாரு அவரு? சிவன் அவன் என் சிந்தையில் நின்றானே, அதுதான் கருணை. சிவன் அவன் என் சிந்தை. நான் போய் எங்கேயாவது சாமி வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வாதவூர்ல இருந்து புறப்பட்டு குதிரை வாங்குறதுக்காக திருப்பரந்துறை வழியா போயிட்டு இருக்கேன். வந்து நின்று என்ன பண்றாரு? ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்படிங்கிறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட. ஈர்த்து என்னை ஆட்கொண்டனா நான் போய் இங்க தவம் இருந்து உருண்டு பரண்டு சாமி என்னை பிடிச்சிக்கோன்னு சொல்லல. நான் போயிட்டு இருந்தேன். இங்க வாடான்னு கூப்பிட்டவரு அப்படியே பிடிச்சிட்டாரு. வாடான்னு கூப்பிட்டவரு அப்படியே பிடிச்சிட்டாரு. அப்ப என்ன கருணை நம்ம உணரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற. நிற்க வைக்கல, நான் நல்லா புரிஞ்சுக்கீங்க. நின்ற, அவன் நின்னா. நான் கூப்பிடாமலே அவன் வந்து என்ன பண்ணான்? நின்னா. எதுக்கு நிற்கிறான்? பாழாய் போகின்ற இந்த உடம்பை, பாழா போகின்ற இந்த பிறப்பை ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவன் என்ன பண்றான்? என் சிந்தையில் வந்து புகுந்து அங்கேயே நிற்கிறான். அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய கருணை. ஏன் எத்தனையோ பிறவி இந்த உயிர் கடக்கும் பொழுதெல்லாம் துடித்து இருக்கிறேன். பெருமானே ஒவ்வொரு பிறப்பை கொடுத்து இந்த மாயையில நான் உழன்று ஒவ்வொரு பிறப்பு முடியும் பொழுதுதான் அது எனக்கு புரியும். ஒவ்வொரு பிறப்பு தொடங்கும் போதுதான் எனக்கு அது புரியும். இடப்பட்ட நாள்ல என்னை மறைச்சிடுறாரு. அதுக்கு இடையில மறைச்சிடுறாரு சாமி. ஆனா இப்படியெல்லாம் உழண்டுகிட்டு எப்படியோ சுத்திக்கிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்த என்னை அவனோட கருணையினாலே உள் புகுந்தான். அவனுடைய கருணையினாலே உள் புகுந்தான். சரி, அந்த கருணை அவன் பொழிந்தான் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யறானா, அவனே அதை காட்சியாக எனக்கு காண்பிக்கிறான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி அப்படிங்கிறார். வந்து எய்தி. அவன் என்னை தேடி வந்ததோடு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் உனக்கு செய்த கருணடா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவனே வந்து எய்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எய்தறது அப்படின்னா கொடுப்பது அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? அருளுவது அப்படின்றது அர்த்தம். புரிய வைப்பது என்பது அர்த்தம். விளங்க வைப்பது அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் யாரால நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அறிவுக்கு அது எட்டுமான்னு கேட்டா எட்டாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பெருமான் என்ன பண்றாரு? அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வைத்து என் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் எப்போ கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து. கண்ணுதலான் என்ன பண்ணா? தன் கருணை, அவனுடைய கருணையை என் கண்களுக்கு காண்பதற்காகவே வந்தான். என் கண்களுக்கு காண்பிப்பதற்காகவே என்ன பண்ணான்? வந்தான். வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டா. எண்ணுதற்கு எட்டா அப்படின்னா சொல்லவே முடியாது. நான் பார்த்துட்டேங்க சாமியோட திருப்படியை. இந்தாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டேன், அங்க இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன், இந்தாங்க பாருங்க. இப்படிதான் இருந்தது சாமியோட திருவடி. சொல்லிவிட முடியுமானா கிடையாது. எண்ணுதற்கு எட்டா. எத்தனை உயிர்களுக்கு அந்த திருவடியை எய்தும் பேரு கிடைக்கும் என்பது தெரியாது. ஆனா அப்பேற்பட்ட அந்த திருவடி மாலும் அயனும் தேடி சென்று அடிமுடியை காண முடியாத இறைவன் தானே வந்து என் உள் புகுந்தான் உலகர் முன்னே அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரு போய் தேடி முடிச்சு எப்படியாவது ஒருத்தர் முடிய பிடிச்சிடலாம், இன்னொருத்தர் அடிய பிடிச்சிடலான்னு வராங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு காட்சி கொடுக்காத இறைவன் தானே வந்து என் உள் புகுந்தான் உலகர் முன்னே. தானே வந்து என் உள் புகுந்தான் உலகர் முன்னே. யார் முன்னாடி? இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்களாம். ஏன் அவங்க முன்னாடி வரார் இறைவன்? எப்படி வாதவூரனை நானே வந்து ஆட்சி செய்து அவன் உள் புகுந்தேனோ
இது எல்லா உயிர்களுக்கும் நிகழும் அப்படின்றத மற்ற உயிர்கள் புரிந்து கொள்வதற்காகவே பெருமான் என்ன செய்யறாராம், தானே வந்து என் உள் புகுந்தான் இந்த உலகர் முன்னே. இந்த உலகம்லாம், உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பாக்குற மாதிரி என் உள்ள புகுந்தான் யா சாமி. எப்போ? அது என்னது? அவனுடைய கருணை. கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சு. எண்ணுதற்கு எட்டா, நினைத்து பார்க்க முடியாத அழகை உடைய அவனுடைய திருவடி. அழகுனா பட்டுலேயே அந்த திருவடியை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கய்யா. தங்கத்து முலாம் குசி, வெள்ளியில, வைரத்துல, வைடூரத்துல, அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல். எழில் அப்படின்னா என்னது? அழகு. எப்ப அழகுன்னு ஒருத்தரை சொல்றோம், நம்ம எதை அழகுன்னு சொல்றோம்? எப்படி பிடிக்குது? நான் விரும்பியவாறு அது இருந்தால் அது அழகு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நான் விரும்பியவாறு அது இருந்தால்தான் அது அழகு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. அது இருக்கிற மாதிரி இருந்தா நான் அழகுன்னு சொல்ல மாட்டேன். அது இருக்கிற மாதிரி அது இருந்தா நான் பார்த்த உடனே எல்லாத்தையும் அழகுன்னு சொல்லிடுறேன்னா இல்லையா? இல்லையா? இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு பிரிச்சு பிரிச்சுல பேசுறேன். ஏன்? எப்ப என்னுடைய அந்த மனம் அதை விரும்புகிறதோ அப்ப நான் என்னன்னு சொல்லிடுறேன், அது அழகுங்க அப்படின்னு. புரியுதுங்களா? அப்ப எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனம் விரும்புகின்றவாறு அவனுடைய திருவடி அங்கே எனக்கு காட்சி கொடுத்தது. என் மனம் விரும்புகின்றவாறு. எழிலார். எழிலார்னா அந்த அழகுக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. எப்பேற்பட்ட அழகுன்னா சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களும் அதை விரும்புவது போல அந்த திருவடி இருந்தது. எல்லா உயிர்களும் அந்த திருவடிக்கு தான் ஏங்குது. அந்த திருவடி நிழலுக்கு தான் என்ன பண்ணுது? ஏங்குது. அப்பேற்பட்ட விஷயத்தை நான் கண்ணால பார்த்தேங்க. என்னை கண்ணால பார்க்க வைத்தான் இறைவன். அவனே வந்து எய்தி என் கண்களால் இறைவனுடைய திருவடியை நான் தரிசனம் செய்வதற்காக இறைவன் தானே எனக்கு வந்து இந்த புவனியில வந்து என்ன பண்ணான்? காட்சி கொடுத்தான் அவனுடைய திருவடியை. அதுதான் சொல்றாரு, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேரி. அது எப்படி நடக்கும்? அவரே சொல்றாரு மாணிக்கவாசகன், பலமா முனிவர்கள் நனிவாட, பலமா முனிவர்கள் நனிவாட இந்த பாவியேனை பணிகொண்டாய் அப்படிங்கிறார். பலமா முனிவர்கள்னா ஒரு காலத்துல ஏகப்பட்ட முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, போய் உட்கார்ந்து காட்டுலையும் நாட்டிலையும் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? நனிவாட அப்படின்னா எப்படியாவது உன்னுடைய திருவடியை அடைந்து விட வேண்டும் என்ற வாட்டத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, எப்படியாவது பெருமானே நான் எல்லாத்தையும் துறந்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஐயா சாமி. எதுக்கு அப்படின்னு கேட்டா, உன் திருவடியை பார்ப்பதற்கும் உன்னை நான் தரிசனம் செய்வதற்கும் உனக்குள் அடைக்கலம் ஆவதற்கும் தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி தவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களை எல்லாம் விடுத்து இந்த பாவியேனை பணிகொண்டாய். இந்த பாவியேனை, அப்படி தவம் இருந்தவங்களை யாராவது ஒருத்தரை தேர்வு செய்து சிவபெருமான் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஐயா திருவாசகம் பாடிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. திருவாசகம் பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டாம்னா சொல்லியிருக்க போறாங்க? மாட்டேன்னா சொல்லியிருக்க போறாங்க? எத்தனை முனிவர்கள் காத்திருக்காங்க அதுக்கு. ஆனா இந்த பாவியேனை பணிகொண்டாய். நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை. இந்த பாவியேனை பணிகொண்டாய். ஏன்? நம்ம எவ்வளவு உத்தமமான காரியங்கள் செய்திருந்தாலும் நமக்குள்ள இருக்கு, நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பார்க்கணும்? பாவிகள், பாவம் செய்தவர்கள், பாவம் செய்து கொண்டு இருப்பவர்கள். ஏன் அப்படின்னா, நான் செய்வதற்கு நான் புண்ணியன்னு நான் சொல்லிக்கவே முடியாது. எத்தனை மறைஞ்சிருக்கோ தெரியாது. எத்தனை பாவங்கள் அதுக்குள்ள மறைந்திருக்கிறதோ என்பது எனக்கு தெரியாது. அதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, பாவியேனை பணிகொண்டாயின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுமையா நம்ம நல்லா உணர்ந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த பாவியேனை பணிகொண்டாய் அப்படின்னா, சிறிதும் தகுதி இல்லாதவன் என்பதை ஒப்புக்கொண்டு இறைவன் முன்னாடி நிற்க வேண்டும். இறைவா, நீ செய்கின்ற இந்த வேலைக்கு, நீ கொடுத்திருக்கின்ற இந்த பணிக்கு நான் யாரு? சிறிதும் தகுதி இல்லாதவன் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதுதான் அந்த பணியின் மீது ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். அந்த அச்சம் வரும்பொழுதுதான் அதை பொறுப்போடு செய்வேன். அதை பொறுப்போட செய்ய முடியும். அதுல உண்மையை மட்டுமே என்னால கொண்டு வர முடியும். அதுதான் அவர் சொல்றாரு,
கண்ணுதலான் தன் கருணை. இது எப்படிதான் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கருணையின் அடிப்படையில அவன் என் மீது பொழிந்த கருணை. ரொம்ப தூரம் நடந்து வரான்யா பாவம், போதும் அவனை நடக்க வச்சது போதும். இனிமே அவன் கால்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஓய்வு கொடுக்கணும். எப்ப அந்த அந்த உணர்வுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணை. அந்த கருணை எப்படி வருதான் இறைவனுக்கு? இவன் ரொம்ப தூரம் நடந்துட்டான் போதும் அப்படின்னு வர்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. தான் நிர்ணயித்த எல்லையை வந்து சேர்ந்தால் அந்த கருணையை இறைவன் அந்த உயிர்கள் மீது பொழிகிறான். 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கால்லாம் தேஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் கதை கிடையாது. அந்த 2 கிலோமீட்டரே நம்ம வந்து என்ன பண்ணணும்? நடந்து வந்தாதான் இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுள் அவனை சேர்த்துக் கொள்கிறான். அப்படி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. இறைஞ்சி அப்படின்னா கழல் இறைஞ்சி. கழல் இறைஞ்சி, கழல்னா திருவடி. அந்த திருவடியை கண்ணார காண்பதற்காக காட்சி கொடுப்பதற்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைஞ்சுதல். இறைஞ்சுதல்னா நல்குதல், கொடுத்தல், வழங்குதல், காண்பித்தல், அருளல் அப்படின்றது புரியுதுங்களா? கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டாத எழில். இப்படிதாங்க இருந்தது அந்த திருவடி அப்படின்னு நான் சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லிவிட முடியாது. ஏன் அப்படின்னா கருணையை மட்டுமே பொழிகின்ற திருவடிகளை எப்படி சொல்வது? என்னன்னு சொல்றது? நான் ஒரு தவமும் செய்யாம எனக்கு இறைவன் கொடுத்தான். ஒருத்தருக்கு தவம் செய்ததுனால கொடுத்தான். ஒருத்தருக்கு தவம் செய்யாமலே கிடைக்குது, ஒருத்தருக்கு தவம் செஞ்சா கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலிருந்து என்ன பெறுகிறார்கள்? அந்த திருவடியினால் பெறுகின்ற அந்த கருணையை பெறுகிறார்கள். அது பொழிகின்ற அந்த கருணையை பெறுகிறார்கள். அப்ப நான் எப்படி சொல்றது? அது எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் நிறைஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண்ணிறைந்து மண் நிறைந்து அப்படிங்கிறார். விண்ணிறைந்து அப்படின்னா விண் நிறைந்து. அந்த திருவடியை எங்கெங்க பார்த்தீங்க? அந்த திருவடியை எங்க பார்த்தீங்க? ஒரு இடம் இருக்கா அப்படின்னா எங்க போனா பார்க்க முடியும்? சொல்லுங்களேன். நான் ஒருத்தரை பார்க்கிறேன், அவர்னால நான் ஈர்க்கப்படுகிறேன். இப்ப நான் வந்து அவரை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். உடனே என்ன கேட்பீங்க? எங்க பார்த்தீங்க? நாங்க போனா பார்க்க முடியுமா? நாங்க போனா அவரை பார்க்க முடியுமா? அந்த இடத்துல போனா என்ன, எந்த நேரத்துல இருப்பாரு? இந்த நேரத்துல போனா அவர் போய் பார்க்கலாம் இல்லையா அப்படின்ற கேள்வி எழும்பும் இல்லையா? அப்படி எழும்புகின்ற கேள்விக்கு மணிவாசக பெருமான் சொல்கிறார், அந்த எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. எப்படி இன்னச்சான்? விண் இறைந்து. வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய திருவடி தான் தெரிஞ்சு. விண்ணெல்லாம் நிறைஞ்சு போச்சு அவருடைய திருவடி. நான் எங்க பார்த்தாலும் நான் மேல நோக்கி பார்க்கிறேன், பெருமான் அங்க இருக்காரானா? அங்கேயா இருக்காரு. விண் நிறைந்து மண் நிறைந்து. சரி, வானத்துல மட்டும்தான் இருப்பாரா சாமி, இங்க கிடையாதா அப்படின்னா மண் நிறைந்து. எப்படி சொல்றாரு பாருங்க, விண் நிறைந்து மண் நிறைந்து அப்படின்னா வானத்துல அந்த அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் இருப்பாருங்க. நேரம் அந்த டைரக்ஷன்ல போனீங்கன்னா சாமி பார்க்க முடியும். மண்ணுல இந்த இடத்துல போனா பார்க்கலாம், வேற எங்க பார்க்க முடியாது. விண் நிறைந்து மண் நிறைந்து. விண்ணுலகமும் நிறைந்தவன் அவன்தான், மண்ணுலகத்தையும் நிறைந்திருக்கிறவன் அவன்தான். அவன் திருவடி இல்லாத இடமே கிடையாது. அதான் சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். எல்லா அருளாளர்களும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களினுடைய உச்சியில ஒரு 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 உயரத்துல, உச்சியில ஒரு அங்குல உயரத்துல என்ன இருக்குது? இறைவனுடைய திருவடி எப்போதும் அந்த உயிர்களை தொடர்கிறது. சென்னி மண்ணி பொழியுமே மலருமே திகழுமே சுடருமே அப்படிங்கிறாரு மாணிக்க வாசக பெருமான். மண்ணினா என்ன அர்த்தம்? சென்னி மண்ணி அப்படின்னா இடைவெளியே இல்லாம நிலையாக அப்படின்றது அர்த்தம். மண்ணினா என்ன அர்த்தம்? நிலையா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு இருக்குமோ? இல்லை நான் அந்த இடத்துல நிற்கும் போது வராதோ, இந்த இடத்துல நிற்கும் போது வராதோ, சர்ச்சுக்குள்ள போயிட்டா வராதோ அப்படின்னா கிடையாது. சென்னி மண்ணி புளியுமே. நீ எங்க நின்னாலும் சரி, எந்த நினைவு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இறைவனுடைய திருவடி துகள்கள் உன்னை தொடர்ந்து தொடர்ந்து உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, விண்ணிறைந்து மண் நிறைந்து. எங்கேயா இருக்கு விண்ணிறைந்து மண் நிறைந்து? நீங்க எங்கனாலும் போய் பாருங்க. ரொம்ப உஷாரா சொல்லிட்டாரு. விண்ணிறைந்து மண் நிறைந்து.
அதற்கு மேல ஒரு வார்த்தை போடுறாரு, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய். அப்படின்னா இந்த விண்ணும் மண்ணும் தான் முடிவா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த விண்ணும் மண்ணும் அதோட முடியுதா இந்த உலகம்னு கேட்டா கிடையாது. இந்த விண்ணும் மண்ணும் யாருக்குள்ள அடக்கம் அப்படின்னு கேட்டா இறைவனுக்குள்ள அடக்கம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த விண்ணும் மண்ணும் இறைவனுக்குள்ள அடக்கம். அப்படின்னா இந்த விண்ணுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு, மண்ணுக்கு கீழேயும் ஒண்ணு இருக்கு. அது யாருன்னா இறைவன். விண்ணும் மண்ணும், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு மேல வேற ஏதாவது இருந்தாலும் சரி, அதற்கு கீழே வேற ஏதாவது இருந்தாலும் சரி, அதுலயும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் தான். எப்படி இருக்காராம்? விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். விலங்கு ஒளியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். எப்படிங்க இருக்காரு சாமி அப்படின்னா எல்லாராலும் புரிந்து கொள்ளுகின்ற ஒளியாய். எல்லாராலையும் புரிந்து கொள்ளுகின்ற ஒளியாய். எல்லாருக்கும் புரிய வைக்கின்ற ஒளியாய். ஒரு அறை இருக்குது, அந்த ரூம்ல அந்த அறைக்குள்ள நமக்கு தேவையான பொருள் ஒன்று இருக்கு. அந்த அறை முழுவதும் இருட்டு. அந்த பொருளை உங்களால கரெக்டா எடுக்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப எப்ப அந்த பொருளை நம்மளால துல்லியமா போய் அங்கதான் இருக்குன்றத நினைச்சு கண்டுபிடிச்சு எடுக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு வெளிச்சம் வரும் பொழுது. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்க வைக்கிறது அந்த பொருள் எங்க இருக்கிறது அப்படின்னு. அப்ப அந்த பொருளை காட்டி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இல்லாத வரைக்கும் அந்த பொருள் மறைஞ்சுதான் இருந்தது. அப்படி பெருமான் எப்படி இருக்காராம்? விண்ணிறைந்து இருக்கிறாரு, மண் நிறைந்து இருக்கிறாரு, மிக்காய். இதை தவிர்த்து எல்லா இடத்துலயும் அவர் தாங்க இருக்காரு. எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். புரிந்து கொள்கின்ற ஒளியாகவும் புரிய வைக்கின்ற ஒளியாகும். நான் ஒன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். நான் ஒன்னு புரிஞ்சுக்கணும்னா எனக்கு என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். புரிய வைக்கிற ஒளியும் அவன்தான். புரிந்து கொண்டதற்கு பின் நிலையாய் அதை பிடிக்க வைக்கின்ற ஒளியும் அவன்தான். அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் என்னால என்ன பண்ண முடியும்? அதை கண்டிப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அந்த வெளிச்சம் போயிடுச்சுன்னா திரும்ப இருட்டாயிடும். மீண்டும் அதை நான் நிறைவா பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. அதான் மாணிக்கவாசக பெருமான் அழகா சொல்றாரு, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். விலங்கு ஒளி. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் எதை சூழ்ந்து இருக்குது? இருள் சூழ்ந்து இருக்குது. எல்லா உயிர்களும் இங்க இருக்கு. நான் 102 டிகிரி 103 டிகிரி வெயில்ல உட்காந்துருக்கேங்க. இருள்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எதுல உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? அறியாமை என்ற இருளில் அகப்பட்டு இருக்கிறோம். நம்ம அகப்பட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அறியாமை என்ற மாயை இருளிலிருந்து நம் மயக்கம் தீர்த்து நமக்கு மறுவழி காண்பிக்க வேண்டுமே. ஆனால் அது யாரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் என்னும் பேரொளியால் மட்டுமே முடியும். அவன் அருட்பெரும் ஜோதியாக எழுந்து நின்று என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருள்ல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் மடைமாற்றி அவனுடைய திருவுருவத்தை அவனுடைய சுயரூபத்தை இந்த உயிர்களுக்கு காண்பித்து விளங்க வைக்கிறான் இறைவன். அழகா சொல்றாரு. அதனாலதான் விலங்கு ஒளியாய் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? விலங்கு ஒளியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். மிக்காய் விலங்கொளியாய் அப்படின்ற வார்த்தைய மிக்காய் விலங்கொளியாய் என்றதோட சேர்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விளக்கத்தை இறைவன் எப்படி தருவாராம்? மிகுதியாக தருபவன் இறைவன். மிகுதியாக. கொஞ்சமா கொடுத்தா என்ன பண்ணுவான்? பத்தாது. அவ்வளவுதான். நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், 1 லிட்டர் போட்டா 1 லிட்டர் போட்டுட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் தான் அந்த எரிபொருள் உதவும் இல்லையா? மிக்காய் விலங்கொளியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுதியான விளக்கத்தை தருகின்ற ஒளியாய் இறைவன் இருக்கிறான். எங்கையா இருக்கிறான்? விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொளியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே. எண்ணிறந்து அப்படின்னா எண்ணிறந்து 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 எல்லை இல்லாதானே. முதல் வரையிலே சொல்லிட்டார். அதுதான் அது. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் அப்படின்ட்டார். விண்ணிறைந்து மண்ணிறைந்துன்னா வானம்னா என்ன சொல்லுவீங்க?
மேலே வரைக்கும் அளந்து சொல்லிடுவீங்க. வானம் இவ்வளோ ஹைட்டுங்க, இவ்வளோ உயரம் தான் வானம். பூமின்னா என்ன சொல்லிடுவீங்க? பூமின்னா இவ்வளோ ஆழம் தாங்க, இதுக்கு மேலே கிடையாது. விண் நிறைந்து மண் நிறைந்து, அவ்வளோதான். அதுக்கு தான் அடுத்த வார்த்தையை போட்டார், என்னது? மிக்காய். நீ அப்படி சொல்லிட்டேன்னா அதுக்கு மேலே அவன் இருக்காங்க, உனக்கு தெரியாத இடத்துல இருக்கான். நீ அளந்திய அதுக்கு மேலேயும், நீ அளந்தியே அதுக்கு கீழேயும் அவன் நிறைஞ்சிருக்கான். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து. சரி, நீங்க சொல்லிட்டீங்க என்னன்னு, விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய்ன்னு சொல்லிட்டீங்க. அந்த மிக்காய்னா எவ்வளவு தூரம் சொல்லுங்க? அந்த மிக்காய்னா நான் அளந்துட்டேன்யா, 1.5 லட்சம் கிலோமீட்டர் அளந்துட்டேன். மேல 1.5 லட்சம் கிலோமீட்டர் கீழே அளந்துட்டேன். அதுக்கு கீழே எவ்வளவு இருக்குது, மேல இருக்குது எனக்கு சொல்லு. நீ அளந்தன்றல்ல, மிக்காயின்றல்ல, அதை சொல்லு அப்படின்னா எண்ணிறந்து. எண்ணிறந்துன்னா சொல்ல முடியாது, எண்ணிக்கை கிடையாது, அளக்க முடியாது அப்படிங்கிற. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே, எண்ணிறந்து எல்லை இல்லாதானே. அவன் அங்கதான் இருக்கான், கைலை மலையில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு மேல போய் தேர்னா அவர் கிடைக்க மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? எல்லை இலாதான் அப்படிங்கிறார் மாணிக்க வாசக பெருமான். எண்ணிறந்து எல்லை இலாதான், எண்ணிறந்து. உங்களால என்ன சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல அவ்வளவு தூரம் போங்க, கீழே எவ்வளவு தூரம், அது ரீச் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு மேல இன்னொரு 10 கிலோமீட்டர் போங்க, அதுக்கு கீழே இன்னொரு 20 கிலோமீட்டர் போங்க. அப்படியானா இல்ல. எண்ணிறந்து நம்மளால என்ன சொல்ல முடியாது, அவன் எவ்வளவு தூரம் நின்றுட்டு இருக்கான்றதை என்னால சொல்ல முடியாது. எண்ணிறந்து எல்லை இலாதானே, எல்லை இலாதானே, எண்ணிறந்து எல்லை இலாதானே. எல்லை என்ன கிடையாது, இறைவனுக்கு கிடையவே கிடையாது. இந்த எல்லைன்றது எதை வச்சு மட்டும் பார்க்கணும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லை என்பது தூரத்தின் அடிப்படையில மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உயிர்களின் பண்பின் அடிப்படையில், அது படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வினையின் அடிப்படையிலும் எல்லை இல்லாதவன் இறைவன். அதுக்கு எல்லை போடக்கூடாது. எப்படி? இவங்க தாங்க இறைவன்கிட்ட பேச முடியும், இவங்கெல்லாம் இறைவன்கிட்ட பேச முடியாதுங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப தூரம் இருக்கு, இவன் இன்னும் கோயிலுக்குள்ளே வரல, இவன் எங்க இருந்து சாமி பிடிப்பார்? அவர் சாமி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் ஈஸியா பிடிச்சிடுவாரு. எல்லை இல்லாதான் அவனுக்கு என்ன கிடையாது, எல்லையே கிடையாது. யாருக்கு யாருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கான்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். யாரோட சேயோனாகவும் யாரோட அவன் நெருக்கமாகவும் யாருக்கு அந்நியனாகவும் இருக்கிறான்றது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் அந்த உயிர் வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து நம்மளால சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதைதான் அவர் சொல்றாரு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே. எல்லை என்பது உனக்கு கிடையவே கிடையாது. இவங்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்க, அவ்வளவு தூரம் இருக்க, அவ்வளவு தூரத்துல போனா நீ உன்னை பார்த்துடலாம், அதோட உனக்கு அதற்கு மேல நீ இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க அப்படின்னா இல்லை, அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது. எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர், நின் நின் பெரும் சீர், உன்னுடைய பெரும் சீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமைகள், சீர்னா பெருமைகள், உன்னுடைய குணங்கள், உன்னுடைய பெருமைகள், உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய அறிவு, உன்னுடைய கருணை, உன்னுடைய திருவருள், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நின் பெரும் சீர், உன்னுடைய பெரும் சீர். அதற்கு ஏதாவது எல்லை இருக்கா? எவ்வளவு பெரிய பெருமையாளங்க அவன், எவ்வளவு பெரிய கருணையாளங்க அவன் அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். உன்னுடைய பெருமைகளை, அளவிட்டு சொல்ல முடியாத உன்னுடைய பெருமைகளை, அளவிட்டு சொல்ல முடியாத உன்னுடைய கருணையை, அளவிட்டு சொல்ல முடியாத உன்னுடைய திருவருளை, பொல்லா வினையேன். நான் யாரு? பொல்லா வினையேன் அப்படின்னா பொல்லா வினை. வினை நம்ம கையில இருந்ததுனாலே நம்ம பொல்லாத வினைகள் தான். நம்ம அதுல வேற நம்ம 2 பேரா பிரிச்சிருவோம். அவன் பொல்லாதவன், நான் நல்லவன் அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். வினையை சுமக்கின்ற அத்தனை பேரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொல்லாதவர்கள் தான். இறைவனோடு பொருந்தியவர்கள் தான் இறைவனுக்கு ஆளானவர்கள். இறைவனோடு பொருந்தாது நம்ம இந்த மானுட உருவமோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினத்தின் உருவமோ தாங்கி இந்த மண்ணை மிதித்து மலஜலம் கழிக்கின்ற வரையில் நம்மெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொல்லா வினையர்கள். யார் நம்மெல்லாம்? அந்த வினையை பொல்லா வினை அப்படின்றார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வினை இல்லாமல் போனால்தான் இறைவனை நான் சென்று சேர முடியும்.
இறைவனை சென்று சேராமல் என்னை தடுப்பதால் அந்த வினை என்ன வினை அப்படின்னு கேட்டீங்கன்னா பொல்லாது. நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு அவனை பற்றியே பாடிக்கிட்டு இருந்தாலும், அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னும் நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அவனோடு அவனாக கலக்கவில்லை, அவனோடு அவனாக நான் கலக்கவில்லை. அவ்வாறு நான் இங்கு புறம் நின்று அவனை அகம் கண்டு மகிழும் வரையில் நான் சுமக்கின்ற வினைக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொல்லா வினை. புறம் கண்டு அகம் மகிழும் பொழுதே இது புறம் வேற அகம் வேறன்னு புரிஞ்சுக்கிட்டு அகத்தில் இருக்கின்ற உயிரை புறத்தை துறந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம இன்னும் இந்த வினையில தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கூட தெரியாத உயிர்கள் இன்னும் இருக்கு, அது கூட தெரியாத உயிர்கள் இன்னும் இருக்கு. அப்ப நம்ம அந்த வினைகள்லாம் என்னன்னு சொல்றது? பொல்லா வினையேன் அப்படிங்கிறார். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். எதை? நின் பெரும் சீர் புகழுமாறு ஒன்றறியேன். நின் பெரும் சீர் புகழுமாறு ஒன்றுமே அறியேன். உன்னுடைய பெருமைகளை புகழ்ந்து சொல்வதற்கு ஒண்ணு கூட எனக்கு தெரியல சாமி. ஏன்? காரணம் என்னது? பொல்லா வினையே. இந்த பொல்லா வினையின் அடிப்படையினால உன்னுடைய பெருமைகளை நான் சொல்லுவதற்கு வார்த்தைகள் என்னிடத்தில் இல்லை. யார் சொல்றா? மாணிக்க வாசக பெருமான் 658 பாடல்களை அள்ளி வீசி 658 அவனது குரலை அவனது புகழையே பாடிய மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா சாமி, உன்னுடைய புகழ் உன்னுடைய பெருமை அவ்வளவு அளவுக்கு அளவிட்டு சொல்லக்கூடிய அளவுல இல்ல. அது எங்கேயோ இருக்குது உன்னுடைய பெருமைகள். அதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இன்னும் எனக்கு இல்லை சாமி. அதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இன்னும் எனக்கு இல்லை. இருந்தால் அந்த அறிவை வைத்து நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? உன்னுடைய எல்லா பெருமைகளையும் என்னால் விளக்கிக்கிட்டு இருக்க முடியும். ஆனா பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறிய. இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியும் மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில அவ்வளவு தூரம் இறைவனிடத்தில் பெற்றோம், அந்த அருளை பெற்றோம். அவர் கையில இருந்த அந்த பணிவு, அவர் கையில இருந்த அந்த பணிவு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் உதிர வைக்குது. ஏன் இதை திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை வணங்குகின்ற உயிர்கள், வணங்க பெறுகின்ற உயிர்கள், இறைவன் திருவருளாலே அவனை வணங்க பெறுகின்ற பாக்கியத்தை பெறுகின்ற உயிர்களுக்கு தேவையான அடிப்படை முதன்மை குணம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பணிவு. நான் பெரிய ஆளு அப்படின்ற சிந்தனை துளியும் இல்லாமல் அவன் முன்னாடி நின்னாதான் அவன் கண்களுக்கு, அவன் நம் கண்களுக்கு எப்போதும் தெரிபவனாக இருப்பான். இல்லைன்னா அன்னைக்கு பார்த்தங்க, அதோட அவரை பார்க்க முடியல. நானும் வந்து போயிட்டு இருக்கேன், திரும்ப வருவாரான்னு பார்க்குறேன், வரவே மாட்டாருங்க அப்படின்னு புலம்பிட்டே தெரிய வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ப விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறி. புகழுமாறு ஒன்னே ஒன்று கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அது தெரியாதுன்னு சொன்னதுனால தான் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு. பெருமானே பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியேன்னு சொன்னதுனால தான் சிவபெருமான் உள்ள வந்து உனக்கு தெரியாதா, நான் சொல்றேன் நீ சொல்லு, நான் என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்றேனோ அதெல்லாம் சொல்லு. யோசிச்சு பாருங்க, சிவபெருமான் உள்ளிருந்து மாணிக்க வாசக பெருமான் வாயிலிருந்து உயிர்த்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். தன் பெருமை தாமறியா தன்மையன் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை பற்றி ஒரு இடத்துல. என்னது? தன் பெருமை தாமறியா தன்மையன். உள்ளிருந்து சொன்னது சிவம் தானே. சொல்லலாம்ல, என்னை பத்தி அப்படி சொல்லியா, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லு, இதை தருவேன் அதை தருவேன்னு சொல்லு, சொல்லிக்கலாம்ல. தன் பெருமை தான் அறியா தன்மையன். ஏன்? இறைவனை வணங்குகின்ற உயிர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். என்ன தெரியக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமைகள் நம் கண்களுக்கு தெரியவே கூடாது. அததான் சொன்னேன், சிறுமைகள் தான் நம்ம கண்களுக்கு தெரியணும். என்னை இன்னும் இறைவனிடத்தில் சேர விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிறுமைகள் என் கண்களில் புலப்பட 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 தான் பெருமானிடத்தில் நான் நெருங்க முடியும். அந்த சிறுமைகள் என் கண்களில் தெரியாத வரையில் இந்த உடம்பு அவனை நெருங்குமே தவிர ஆன்மா அவன் இடத்தில் கிட்ட போய் நிற்காது.
இப்போ இந்த ஆன்மா கொண்டு போய் கிட்ட சேர்க்கறது தான் நம்மளுடைய பணி. நமக்கு இறைவன் இந்த உடம்பை ஏன் கொடுத்துருக்கான் இந்த பிறவியில அப்படின்னு கேட்டா, அந்த ஆன்மாவின் இயக்கம் அத்தனை பெரிய இயக்கம். எத்தனையோ பிறவி எந்தெந்த உடம்போ எடுத்து வந்தாயா, இந்த பிறவியில வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கான் இறைவன். அதை வைத்து கொண்டு என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறான். இவன் எப்ப அவன் முழுமையா நெருங்குவான் அப்படின்றது அந்த ஆன்மாவுடைய இயக்கம். புரியுதுங்களா? அப்படி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் உள்ள போய் ஆழமாக எனக்கு இறைவன் அறிவை ஊட்டி இருந்தாலும், பெருமானே இன்னும் நான் யார்? முதல் படியில் நிற்கின்ற ஏழை, அருள் ஏழை. முதல் படியில் நிற்கின்ற அருள் ஏழை. இந்த ஞானத்தின் அடிப்படையில இன்னும் எனக்கு சுத்தமா எதுவும் தெரியல சாமி. இன்னும் எனக்கு விளங்க வைங்க, இன்னும் எனக்கு புரிய வைங்க. எனக்கு புரிய வைத்து ஒவ்வொரு படியாக என்னை என்ன பண்ணிக்கிட்டே வா, அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போ. எத்தனை படிகள் என்னை கடத்தி எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு சென்றாலும் பெருமானே ஒரே ஒரு அறிவை மட்டும் புரியா, இன்னும் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு சொல்ற அறிவை மட்டும் எனக்கு எப்போதும் கொடுத்துட்டு சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கத்தான் பெருமான் மீது நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும். அதை தான் மாணிக்கவாசக பெருமான் இங்க சொல்லி முடிக்கிறாரு. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே.